ஹல்லேலூயா. ஆமென். ஒரு விஷயம் கூட வாசிக்க கேட்கலாம். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 47வது அதிகாரத்தின் 6-7 வசனங்கள். அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இதை கண்டாயா என்று சொல்லி என்னை நதியோரமாய் திரும்ப நடத்தி கொண்டு போனார். நான் நடந்து வருகையில் இதோ நதியோரத்தின் இக்கரையிலும் அக்கரையிலும் வெகு திரளான விருட்சங்கள் இருந்தது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான அனுபவம். ஆமென். கர்த்தர் இந்த மாதம் நமக்கு இந்த வாக்குத்தத்தத்தை தந்திருக்கிறார், நன்மையை காண பண்ணுவேன் என்று. இங்கே எசேக்கியேல் தன்னுடைய அனுபவத்தை சொல்லும் போது சொல்லுகிறார், அவர் என்னை நடத்தி கொண்டு போனார். ஆமென். அவர் என்னை நடத்தி கொண்டு போனார். யாருக்கு தேவன் நன்மையை காண்பித்து கொடுப்பாராம்? யார் அவரால் நடத்தப்படுகிறார்களோ அவர்களுக்கு தேவன் நன்மையை காண்பித்து கொடுக்கிறார். நமக்கு எல்லாருக்குமே ஆசை, எனக்கான நன்மையை பார்க்கணும். இந்த வார்த்தை கேட்டது ஆமேன் ஆமேன் சொல்லியிருப்போம்ல. ஆனா ஒரு காரியத்தை நாம் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒரு காரியத்தில் நிச்சயமா இருக்கணும். என்ன நிச்சயம் தெரியுமா? நான் அவரால் நடத்தப்படுகிறேனா? நான் அவரால் நடத்தப்படுகிறேனா? தேவன் யாரை நடத்துகிறாரோ அவர்கள் கண்கள் நிச்சயம் நன்மையை காணும். ஆமென். ஹல்லேலூயா. என்னை தேவன் நடத்துகிறார்ங்கிறதுல நான் நிச்சயமா இருப்பேன். ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை உறுதியா இருக்கும். என்ன நம்பிக்கை தெரியுமா? என் கண்கள் நன்மையை காணும். ஆமென். ஹல்லேலூயா. நன்மையை காணும். அவர் நன்மை செய்வதில் அவ்வளவு சந்தோஷமா இருப்பாராம். தேவன் பாருங்கள், சோதோமை தண்டிக்க வருகிறார். தண்டிக்க வரும்போது ரொம்ப ஹாப்பியா போய் சோதோமை தண்டிக்கல. அவருக்கு வேதனை. அவர் நீதியுள்ள தேவன். அக்கிரமம் மிகுதியாகும் போது, மிஞ்சி போகும்போது, அக்கிரமத்தின் சத்தம் எழும்பும் போது அவரால் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. நேரா சோதம் அழிக்கிறதுக்காக தான் இறங்குகிறார். ஆனாலும் டைரக்டா போகாம ஆபிரகாமை விசிட் பண்ணிட்டு போறார். ஆபிரகாமை போய் சந்திக்கிறார். கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிட்டு போறார். ஆபிரகாம் சொல்லுகிறான், ஆண்டவரே, கொஞ்சம் நீங்கள் திடப்பட நான் கொஞ்சம் உங்களுக்கு அப்பம் கொண்டு வரேன், கொஞ்சம் உட்காந்து திடப்பட்டுட்டு போங்க, இதுக்காகவே என்னிடம் வரைக்கும் வந்தீரே அப்படி சொல்லும்போது ஆண்டவர் சொல்லுவார், நீ போய் எடுத்துட்டு வா. அப்படிதான் அப்படிம்பார். அப்போ அவர் நேசிக்கிறவங்கள்ட்ட ஆண்டவர் போய் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு, ஏன் சோதம் அழிக்கிறது அவருக்கு பிரியம் இல்லை. அவர் விரும்பி அதை செய்யவில்லை, வேற வழியில் செஞ்சுதான் ஆகணும், செய்தார். அதே வேளையில் ஆசீர்வதிக்கிற விஷயத்தை பார்த்தீங்கன்னா ஆண்டவர் வேற வழியில் இவனை ஆசீர்வதிச்சுதான் ஆகணும், அப்படி அவர் ஆசீர்வதிக்க மாட்டார். அவர் நன்மை செய்கிற விஷயத்துல அவ்வளோ சந்தோஷமா இருப்பார். நாம் அவரிடத்திலிருந்து வாங்குறவங்க எவ்வளவு சந்தோஷமா வாங்குறோமோ அதை விட கொடுக்கிறதுல அவருக்கு அவ்வளவு சந்தோஷம். ஹல்லேலூயா. ஆமென். நன்மை செய்கிறதுல அவருக்கு அவ்வளவு பிரியம், அவ்வளவு பிரியம். அப்போ தேவன் என்னை நடத்துகிறார் என்கிற நிச்சயம் இருக்குமானால் எனக்குள்ளே ஒரு நம்பிக்கை உண்டு. என்ன நம்பிக்கை? எனக்காய் ஆயத்தம் பண்ணின எல்லாவற்றையும் என் கண்கள் காணும்படி செய்வார். ஆமென். அப்ப தேவனால் நடத்தப்பட வேண்டும். தேவன் எப்படி நடத்துவார்? இந்த எசேக்கியேல் 47வது அதிகாரத்தில் ஆமென் ஒரு சில காரியங்களை நான் உங்க மத்தியில ஆவியானவர் காண்பித்த வெளிச்சத்தின்படி உங்களோடு பேச விரும்புகிறேன். ஆமென். இந்த 47வது அதிகாரம் பல முறை பலரால் பேசப்பட்ட அதிகாரம். விசேஷமாய் பரிசுத்த ஆவியின் அனுபவத்தோடு எடுத்து பேசப்படுகிற அதிகாரங்களிலே பகுதிகளிலே ஒன்றுதான் இந்த 47வது அதிகாரம். ஆமென். அதிலிருந்து கர்த்தர் நடத்துகிற அனுபவத்தை மாத்திரம் நான் உங்க மத்தியில் சொல்ல விரும்புகிறேன். அதற்கு முன்னாடி ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் எப்பொழுதுமே நமக்கு பிரயோஜனமா இருக்கிறதை மட்டுமே போதித்து நடத்துவார். ஏசாயா 48வது அதிகாரம் 17வது வசனம், பிரயோஜனமா இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. எதுக்காக இந்த வார்த்தை எடுத்து சொன்னேன் தெரியுமா? ஆண்டவர் நம்மோடு பேசுகிற ஒரு வார்த்தையை கூட நம்ம ஸ்கிப் பண்ணக்கூடாது. எனக்கான வார்த்தை கிடைச்சிட்டுன்னு சொல்லிட்டு மற்ற வார்த்தைகளை நம்ம விட்டு விடக்கூடாது. ஏன்னா தேவன் வீணாய் விருதாவாய் என்னை தேடுங்கள் என்று யார்கிட்டையும் சொன்னது கிடையாது. அவர் பிரயோஜனம். அந்த வசனத்தை வாசிங்க. ஏசாயா 48:17.
இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையுமே உனக்கு பிரயோஜனமானது. ஆமென். எனக்கு பிரயோஜனம் இல்லாதது என்கிட்ட பேசவே மாட்டார். ஆமென். பிரயோஜனமா இருக்கிறதை போதித்து, அது மாத்திரமல்ல, நீ நடக்க வேண்டிய வழியில உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. அப்ப தேவன், ஆண்டவரை என்னை ஏன் ஆண்டவரை இப்படி நடத்துறீங்கன்னு கேட்டா அதுக்கான பதில் என்ன? இது நீ நடக்கும்படி உனக்காய் போடப்பட்ட பாதை. நீ நடக்கும்படி உனக்காய் போடப்பட்ட பாதை. ஆசாப் சொல்லுகிற துன்மார்க்கருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது எனக்கு அவங்க மேல பொறாமை வந்துச்சு. ஏன் பொறாமை வந்துச்சு? அவங்க வாழ்க்கை ஃபுல்லா பிரச்சனையே கிடையாது, கவலையே கிடையாது, நல்லா இருக்கிறாங்க, ஜாலியா இருக்கிறாங்க, அவங்க நினைக்கிறதெல்லாம் நடக்குது. ஆனா நான் நாள்தோறும் வாதிக்கப்பட்டும் காலைதோறும் தண்டிக்கப்பட்டும் இருக்கிறேனே, இப்படி சொல்லி புலம்பிட்டு சொல்றேன், நான் இப்படியே பேசிட்டு இருந்தா உங்களுடைய சந்ததிக்கு நான் துரோகியாவேன். நான் திடீர்னு ஒரு நாள் எழுப்பி பார்க்குறேன், அந்த துன்மார்க்கனை காணல, அவன் இல்லாமலே போயிட்டான், அவன் பாழாய் போய்விட்டான். ஆனால் நான் இன்னைக்கும் இருக்கிறேன். காரணம் என்ன? நீர் என் வலது கரத்தை பிடித்திருக்கிறீர், நீர் என்னை நடத்துகிறீர், இப்படி ஆலோசனைப்படி என்னை நடத்துகிறீர். இந்த பாதையில ஏன் என்னை நடத்துகிறார்? ஏன் ஆண்டவர் என்னை இங்கே கொண்டு வந்துட்டீங்க, என்னை ஏன் இதில் நடத்துறீங்க என்ற கேள்வி எழும்பும் போது ஒன்றை புரிந்து கொள்ளுங்க, நான் தேவனால் நடத்தப்படுகிறேன். ஆனால் அவர் நான் நடக்க வேண்டிய வழியில தான் என்னை நடத்துகிறார். நாம் நடக்க வேண்டிய பாதையில தான் தேவன் நம்மை நடத்துகிறார். வேறொருவருக்கு நியமித்த பாதையில் அவர் நடத்தவும் மாட்டார், வேறொருவருக்கு நியமித்த ஸ்தானத்தில் அவர் நம்மை கொண்டு வந்து வைக்கவும் மாட்டார். அதைத்தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என்னுடைய உயர்தலத்தில் என்னை நிறுத்துவார். என்னுடைய உயர்தலம், எனக்கென்று தேவன் ஆயத்தம் பண்ண ஸ்தானத்தில் என்னை கொண்டு வந்து நிறுத்துவார். நடக்க வேண்டிய வழியில, நீ நடக்க வேண்டிய வழியில உன்னை நடத்த, உனக்கு பிரயோஜனமாக இருக்கிற எல்லாவற்றையும் போதித்து உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. உபாகம் 32:12 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். அதன் அர்த்தம் என்ன? எல்லா சூழ்நிலையிலும் அவரால் நடத்த முடியும், வேற யாருக்கும் நடத்த முடியாது. யோசேப்போடு கூட யாக்கோபுக்கு எல்லா சூழ்நிலையிலும் இருக்க முடியவில்லை. எல்லா பிள்ளைகளை விட யோசேப்பை அதிகம் நேசித்தாலும் யோசேப்போடு கூட எப்பவும் போய் இருக்க முடியவில்லை. யாக்கோபை மிகவும் நேசித்த தாயார் இல்ல, யாக்கோபுனா உயிர் அம்மாக்கு. அதனாலதான் ஏசாவை வெறுத்ததுனால கிடையாது, ஏசாவை ரொம்ப பிடிக்கும். ஆனா யாக்கோபை அதை விட ரொம்ப பிடிச்சதுனால ஏசாவுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் யாக்கோபுக்கு வந்தா ரொம்ப நல்லா இருக்குமே நினைச்சு அவங்க சில தந்திரங்களை செய்து, நீ அப்பா கிட்ட போய் ஆசீர்வாதத்தை வாங்கிறேன்னு சொல்லும்போது யாக்கோபு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நான் எத்தனாய் காணப்பட்டால் ஆசீர்வாதத்துக்கு பதில் சாபம் வருமே. அப்படி கேட்கும்போது தாயார் சொல்லுவாங்க, உன்மேல் விழும் சாபம் என் மேலே விழட்டும். என்ன பாசம்! உன்மேல் விழும் சாபம் என் பிள்ளைக்காக, அதை நான் எடுத்துக்கிறேன், நீ போ. ஆனால் அந்த அதிகாரத்தோட முடிஞ்சுது. அடுத்த அதிகாரத்தில் யாக்கோபு தனியே விடப்பட்டான். வனாந்திரத்திலே ஒரு கல் எடுத்து வச்சுட்டு படுத்து மேலே பார்க்குறான், சுற்றி பார்க்குறான், அம்மா இல்லை, அப்பா இல்லை, யாரும் இல்லை. ஆனால் வானத்துக்கு மேலே கர்த்தர் நின்றார். கர்த்தர் மோசையை கொண்டு சொன்னார், கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். கரம் பிடித்தவர், பூச்சியா இருக்கும்போது கை பிடித்தவர், சிறு கூட்டமாய் மாற்றுகிறார், போரடிக்கிற எந்திரமாக்குகிறார். இன்னைக்கு பெரிய ஜாதியாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். கர்த்தரால் நடத்தப்படுகிற அனுபவம், கர்த்தரே நடத்துகிறார். கர்த்தரால் மட்டுமே நமக்கு, நாம் நடக்க வேண்டிய வழியிலே நம்மை நடத்த முடியும், எல்லா சூழலிலும் நம்மை நடத்த முடியும். இங்கே எசேக்கியேல் 47வது அதிகாரத்தில் தேவன் நடத்துகிற அனுபவத்தை நம்மால் பார்க்க முடியும். தேவன் எப்படி நடத்துகிறார்? தேவனுடைய நடத்துதலுக்கு பின்னதாக நோக்கம் உண்டு, பர்பஸ் உண்டு. தேவன் ஒரு பாதையில கொண்டு போறார்னா அதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. தேவன் ஒரு நன்மையை செய்கிறார்னாலே அதுக்கு பின்னாடி ஒரு நோக்கம் உண்டு. தேவன் மன்னாவை கொடுப்பதன் அடையாளம் என்ன? அவர் கொடுத்தது நோக்கம் என்ன? மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதின் அடையாளமாக கர்த்தர் மன்னாவை கொடுக்கிறார். ஒவ்வொரு நன்மைக்கு பின்னதாக, ஒவ்வொரு நடத்துதலுக்கு பின்னதாக ஆண்டவருடைய ஒரு திட்டம் இருக்கிறது, ஒரு பர்பஸ் இருக்கிறது, ஒரு நோக்கம் இருக்கிறது. இதை நாம் புரிந்து கொள்ளும் போது, இதை நாம் உணர்ந்து கொள்ளும் போது நம்மால முறுமுறுப்பு, நம்ம வாயில முறுமுறுப்பு வராது, நம்ம வாயில ஸ்தோத்திரம் தான் வரும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இதை யோபு ஆரம்பத்தில் புரிந்து கொண்டதுனால தான் ஸ்தோத்தரித்தான், தேவனை மகிமைப்படுத்தினான்.
கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் அளித்தார்னு அவனால சொல்ல முடியவில்லை. கர்த்தர் ஒரு நாள் தீமை செய்ய மாட்டார். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார் தான் சொன்னார். அவனுடைய வார்த்தையை தேவன் அங்கீகரித்தார். 1வது அதிகாரத்தில் எடுத்ததை 42வது அதிகாரத்தில் 2 மடங்காக்கி திரும்ப கொடுத்தார். ஆமென். அவர் அளித்தார் என்று சொல்லவில்லை, அவர் எடுத்தார். இன்னைக்கு வரைக்கும் என் கையில் இருந்துச்சு, நேற்று வரை என் கையில் இருந்துச்சு, கர்த்தர் எடுத்தார். இப்பொழுது கர்த்தர் கையில் இருக்கு. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் கையில் இருக்கிறத விட அவர் கையில் இருந்தா ரொம்ப சேஃபா தான் இருக்கும். 1வது அதிகாரத்தில் எடுத்தது 42வது அதிகாரத்தில் திரும்ப எப்படி கொடுத்தாராம்? குறைத்து கொடுக்கவில்லை, பெருக பண்ணி கொடுத்தார். தேவன் ஒவ்வொன்றையும் செய்வதற்கு பின்னதாக ஆண்டவருடைய ஒரு திட்டம் இருக்கிறது என்கிற அறிவும் உணர்வும் நமக்கு தேவை. இங்கே அப்படிதான் தேவன் நடத்துகிறார். எசேக்கியேல் எப்படி நடத்துகிறார்? நான் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு சில காரியங்கள் உங்கள் மத்தியிலே சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். 47வது அதிகாரத்தில் 1வது வசனத்தை வாசியுங்கள். பின்பு அவர் என்னை ஆலயத்தின் வாசலுக்கு திரும்பி வர பண்ணினார். இதோ அவர் திரும்பி வர பண்ணினார். எங்கே வர பண்ணினார்? ஆலயத்தின் வாசலுக்கு. தேவன் எங்கே நடத்தி கொண்டு போகிறார்? ஆலயத்துக்கு நடத்தி கொண்டு போகிறார். ஆண்டவருடைய சமூகத்தில் என்னை கொண்டு வருகிறார். லூக்கா 10வது அதிகாரம் 33 34 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். லூக்கா 10வது அதிகாரம் 33 34 வசனங்கள். பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரி. இங்கே ஒரு வாலிபனை குறித்து பார்க்கிறோம். அவன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகும்போது கள்ளர் கையில் அகப்பட்டு குற்றுகிறாய் விடப்பட்டு கிடக்கிறான். அந்த வழியே வருகிறவர்கள் எல்லாம் விலகி போன போது ஒரு சமாரியன் வந்து கிட்ட வந்து அவனை கண்டு மனதுருகி அவனுக்கு செய்ய வேண்டிய முதலுதவிகள் எல்லாவற்றையும் செய்து அவனை தன் வாகனத்தில் ஏற்றிக்கொண்டு சத்திரத்தில் கொண்டு போய் அவனை பராமரிக்கிறான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சொல்லுகிற ஊமைகளில் எல்லாம் தம்மை வைத்துதான் சொல்லுவார். ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன ஊமைகளை நாம் ஆராயும் போது நம் கிறிஸ்துவை இன்னும் அறிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. மற்றவர்களுக்கு ஊமைகளாய் சொல்லிவிட்டு சீஷர்களுக்கு அதை ஏன் எக்ஸ்பிளைன் பண்றார் அப்படின்னா அவரை அறிகிற அறிவில் வளரணும். ஏன்னா சீஷர்கள் எடுத்ததும் நீர் உன்னதமான தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துன்னு சொல்லல. முதல்ல சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஐயரே. அப்புறம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஆண்டவரே. அப்புறம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இவர் யாரோ. இல்ல, காற்றும் கடலும் இவருக்கு அடங்குதே, இவர் யாரோ. இப்படிப்பட்டவங்களை தான் ஆண்டவர் உருவாக்கி வார்த்தையினாலே வெளிப்படுத்தி ஒரு கட்டத்தில் பேதுரு சொல்லுகிறார், நீர் உன்னதமான தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. ஆமென். இங்கே ஆண்டவர் இந்த ஊமையை சொல்லுகிறார். சொல்லும் போது என்ன சொல்லுகிறார்? கள்ளர் கையில் அகப்பட்டு குற்றுகிறாய் விடப்பட்டவனை அந்த சமாரியன் கண்டு மனதுருகி அவனை தன் வாகனத்தில் சேர்த்து கொண்டு சத்திரத்தில் கொண்டு வருகிறார். இதேதான் இன்றும் நம் தேவன் செய்து கொண்டிருக்கிறார். அக்கிரமத்தில் பாவத்தில் சீரழிந்து ஆமென் அகப்பட்டு இனி வாழ்வே இல்லை என்கிற நிலையில் கிடந்த என்னையும் உங்களையும் தேவன் கிருபையாய் சந்தித்து கிருபையாய் கண்டு மனதுருகி தம்முடைய அன்பின் கயிற்றாலே நம்மை கட்டி இழுத்து தம்முடைய ஆலயத்தில் நம்மை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பாவத்தால் சீரழிந்து கொண்டிருந்த நம்மை தேவன் கிருபையாய் ரட்சித்து கொண்டு வருகிறார். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் அதனுடைய 47 சொல்லப்பட்டிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். இது கர்த்தர் செய்தார். நான் என்னுடைய முயற்சியோ என்னுடைய பலத்திலேயோ அல்லது எங்க அப்பா பாஸ்டர் ஆனதுனாலேயோ நான் இங்கு வரவில்லை. கர்த்தர் இதை செய்தார். ஆலயத்துக்கு கொண்டு வருகிறார். ஆலயத்துக்கு எதுக்குங்க கொண்டு வருகிறார்? இங்கே பார்க்கிறோம். அப்போ லூக்கா 10வது அதிகாரம் 34வது வசனத்தில் அங்கே அவனை பராமரித்தான். பராமரிக்கிறதுக்கு கர்த்தர் ஆலயத்துக்கு கொண்டு வருகிறார். இந்த ஆத்துமா காக்கப்படணும். மீட்கப்பட்ட ஆத்துமா காக்கப்படணும். முடிவு பரியந்தம் நிலை நிற்கணும். அதற்கு தேவன் பராமரிக்க ஆலயத்துக்கு கொண்டு வருகிறார். இந்த லூக்கா 10வது அதிகாரத்தில் அந்த 34வது 35வது வசனத்தை ஒரு விஷயம் கூட வாசியுங்கள். கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தார். அடுத்த வார்த்தை, மறுநாளிலே தான் புறப்படும் போது 2 பணத்தை எடுத்து சத்திரத்தான் கையில்
கையிலே கொடுத்து நீ இவனை விசாரித்துக்கொள், அதிகமாய் ஏதாகிலும் இவனுக்காக செலவழித்தால் நான் திரும்பி வரும்போது அதை உனக்கு தருவேன் என்றான். அவனை சத்திரத்திலே சேர்த்தவர் அந்த சத்திரத்தான் கையில அவனை பராமரிக்கிறதுக்கு வேண்டிய பணத்தை கொடுத்து விட்டு போகிறார். அதே போலதான் கர்த்தர் சபையிலே நம்மை கொண்டு வந்து கிருபையாய் சேர்த்து நமக்கு வேண்டிய எல்லா ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் ஊழியர்கள் மூலமாய், வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். கர்த்தர் நமக்கு வேண்டிய வார்த்தையை கர்த்தர் கொடுத்து விட்டு போகிறார். கர்த்தர் கொடுக்கிறார். ஆண்டவர் சமூகத்திலிருந்து ஆண்டவரே ஆராதனைக்காக என்ன பேச வேண்டும் ஆண்டவரே, ஒரு பிரசங்கம் அல்ல. எனவே தான் அடிக்கடி சொல்லுகிற வார்த்தை, ஒரு நாளும் பிரசங்கம் கேட்க வந்து உட்காரக்கூடாது. அப்படி கேட்டு உட்கார்ந்து நமக்கு ஆச்சரியம் உண்டாகும். இன்னைக்கு பிரசங்கம் ரொம்ப நல்லா இருந்து ஆச்சரியம் உண்டாகும். இயேசு கிறிஸ்துவின் பிரசங்கத்தை கேட்டு ஆச்சரியப்பட்டவர்கள் பட்டுக்கொண்டே இருந்தார்களே தவிர அவர்களால் அந்த வார்த்தையை அனுபவிக்க முடியவில்லை. ஆனால் ஒரு 100க்கு அதிபதி வந்தான். எனக்குன்னு ஒரு வார்த்தையை சொல்லுங்க ஆண்டவரே, என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்றான். எனக்காக கர்த்தர் என்ன கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு கர்த்தர் ஊழியர்கள் கையில் எனக்காக என்ன கொடுத்து வைத்திருக்கிறார். எனக்காக தேவன் கொடுத்த வார்த்தை என்ன? அது நம்மை பராமரிக்கும். அந்த வார்த்தை தான் நம்மை பாதுகாக்கும். அந்த வார்த்தை தான் நம்மை கட்டி எழுப்பும். அந்த வார்த்தை தான் நம்மை வளர பண்ணும். காரணம், நாம் ஜெனிப்பிக்கப்பட்டவர்கள், புதிதாய் பிறந்த குழந்தைகள். புதிதாய் பிறந்த குழந்தைக்கு என்ன தேவை? அந்த பிள்ளை அழுறது ஒரே ஒரு விஷயத்துக்கு தான். பிறந்த குழந்தை அழுறது என்ன விஷயத்துக்காக அழும்? எதுக்காக அழும்? பாலுக்காக மட்டும்தான் அழும். அதுக்கு தெரிஞ்சது ஒரே விஷயம்தான், என்ன? பால் குடிக்கணும், தூங்கணும், பசிச்சா அழணும். அது வேற காரியங்களை நினைச்சு அழாது. அவங்க இப்படி பண்ணிட்டாங்க, இவங்க இப்படி பண்ணிட்டாங்கன்னு நினைச்சு அழாது. எனக்கு இப்படி நடக்குதே அப்படி நடக்குதுன்னு நினைச்சு அழாது. அது அழுறது ஒரே விஷயத்துக்காக. அதுக்கு ஒரே ஒரு காரியம் தான் வலிக்கும். என்ன விஷயம் தெரியுமா? பசிக்கும் போது பாலுக்காக அழும். அதுதான் பேதுருவை கொண்டு ஆவியானவர் எழுதினார், நீங்கள் புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கம் இல்லாத ஞான பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். எதுக்கு தேவன் ஆலயத்துக்கு கொண்டு வருகிறார்? பராமரிக்க. அவர் என்னை நடத்தி கொண்டு வருகிறார். தேவனால் பராமரிக்கப்பட. ஏசாயா 56:7 சொல்லப்பட்டிருக்கிறது, நான் என் ஜெப வீட்டிலே கொண்டு வந்து அவர்களை மகிழ பண்ணுவேன். அந்த குழந்தைக்கு பால் கொடுத்ததும் அந்த குழந்தை முகத்துல சந்தோஷம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையாகி அந்த ஞான பாலை சரியாய் உட்கொள்ளுகிறவன் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அவன் சந்தோஷமா இருப்பான். மகிழ பண்ணுவேன். ஜெப வீட்டில் கொண்டு வந்து மகிழ பண்ணுகிறார். என்னை பராமரிக்கிறார், என்னை மகிழ பண்ணுகிறார். சங்கீதம் 36வது அதிகாரம், 36வது சங்கீதம் 7-8 வசனங்களை வாசியுங்கள். 36வது சங்கீதம் 7-8 வசனங்கள். தேவனே, உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது. அதனாலே மனுபுத்திரர் உம்முடைய செட்டையின் நிழலிலே வந்தடைகிறார்கள். உம்முடைய ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினாலே என்னை ஏன் ஆண்டவர் சர்ச்சை கூட்டு வர, என்னை ஏன் ஆண்டவர் சமூகத்தில் கொண்டு வருகிறார்? என்னை பராமரிக்க, என்னை மகிழ பண்ண, என்னை திருப்தியா இருக்க பண்ண. இந்த திருப்தி என்பது என்னங்க? திருப்தி என்பது 3 மாடி வீடா? திருப்தி என்பது என்ன? 4 கார் வச்சிருப்பதால. திருப்தி என்பது அந்த போதும் என்கிற மனசு. போதும் போதும். எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க, மனுஷங்க 2 காரியத்துக்கு மட்டும் போதும்னு சொல்லுவாங்க. ஒன்று எப்போ தெரியுமா? நம்ம எப்போ போதும்னு சொல்லுவோம்? நல்லா சாப்பிட்டு வயிறு நிறையும் போது போதும் போதும், இதுக்கு மேலே போதும். அப்புறமா கையில் தலைக்கு எண்ணெய் வைக்க, கையில் எண்ணெய் வைப்போம்ல, கொஞ்சம் போதும் 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 போதும். வேற ஒரு காரியத்துக்கும் போதும்னு. ஆமென். ஆனால் தேவனால் நடத்தப்படுகிறவன் சொல்லுவான், போதாண்டவரே போதாண்டவரே. மோசே சொன்னார் ஜனங்கள்கிட்ட வந்து, ஆலயம் ஆசரிப்பு கூடாரம் கட்டணும், உற்சாகமாய் கொடுக்கிறவன் கொடுங்கன்னார். வாங்கிட்டார். திருப்பி வந்து சொல்றார், தேவையானது கிடைச்சிட்டு போதும் போதும். ஆமென். சிமியோன் சொல்றாரு, உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது, உமது அடியேனை சமாதானத்தோடு போதும் ஆண்டவர். நான் வாழ்ந்தது வாழ்க்கையில் ஒரு திருப்தி.
சிலர் வெறுத்து போதும் சொல்லுவாங்க, அது கிடையாது. அந்த நிறைவு போதும். சிலர் பாருங்க 100 அடிச்சாலும் அவங்களுக்கு மனசு இல்லை. ஆமென். அந்த நிறைவு, ஆண்டவரே எஸ், உம்முடைய இரட்சணியத்தை கண்கள் கண்டது, உமது அடியனை சமாதானத்தோடு போக விடுவீர். எப்பொழுது அந்த திருப்தி எங்க வந்துச்சு? ஆவியானவர் சிமியோனை ஆலயத்துக்கு போகும்படி ஏவினார். அவன் ஆவியின் ஏவுதலினாலே ஆலயத்துக்குள்ளே வந்தான். வாழ்க்கையை குறித்த ஒரு திருப்தி, ஒரு நிறைவு கர்த்தர் கொண்டு வந்து பராமரிக்கிறார். பராமரிக்கிற அனுபவம் என்பது நம்மை பாதுகாத்து வளர பண்ணுவது. ஆமென். மகிழ பண்ணுகிறார், நம்மை திருப்தியாக்குகிறார். சங்கீதம் 92:13 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் என் தேவனுடைய பிராகாரங்களில் செழித்திருப்பார்கள். அவர் என்ன செய்கிறார்? நிலைத்திருக்க பண்ணுகிறார். நாட்டப்படுகிற அனுபவம், ஸ்திரப்படுத்துகிறார். ஆமென். கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்துகிறார். ஆமென். உளையான சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்து கண்மலை மேல நிறுத்தி அடிகளை உறுதிப்படுத்து, அதுக்கப்புறம் தான் பாடவே வைக்கிறார். ஸ்திரப்படுத்துகிறார். தேவனால் நடத்தப்படுகிறவர்கள் தேவ சமூகத்தை நோக்கி நடப்பார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலை கடந்த பிற்பாடு அவர்கள் பாடின பாட்டுன ஆமென். யாத்திராகமம் 15வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தை வாசியுங்கள். யாத்திராகமம் 15வது அதிகாரம் 13வது வசனம். நீர் மீட்டுக்கொண்ட இந்த ஜனங்களை, நீர் மீட்டுக்கொண்ட இந்த ஜனங்களை உமது கிருபையினாலே அழைத்து வந்தீர். உமது கிருபையினாலே அழைத்து வந்தீர். எங்கே அழைச்சிட்டு வராரு? அடுத்த வார்த்தை, உம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு, உம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராக அவர்களை உமது பலத்தினாலே வழி நடத்தினீர். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. அவர்களை உம்முடைய பலத்தினாலே, நீர் மீட்டுக்கொண்ட ஜனங்களை, மீட்கப்பட்டவர்களை அவர் அவருடைய சமூகத்துக்கு நேராய் நடத்துவார். அன்று இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்களை மேகத்துக்கு கீழே கொண்டு வந்தார். மேகத்துக்கு கீழே கொண்டு வந்தவங்களை கானானுக்கு நேராய் நடத்தினார். அதை தான் தேவன் இன்றும் செய்து கொண்டிருக்கிறார். எனவேதான் சபை கூடி வருதலை அநேகர் விட்டு விடுகிறது போல நீங்களும் விட்டு விடாதபடி ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லுங்கள். என்னதான் நம்ம ஆன்லைன்ல பார்த்தாலும், சிலர் பாருங்க ஆன்லைன்ல பார்த்து அதுல சுகம் கண்டுருவாங்கல்ல, இது நல்லா தானே இருக்கு, வீட்டிலேயே இருந்து ஜாலியா பார்க்கலாம். ஆமென். நல்ல கவனிங்க. நான் போன லாக்டவுன் போடும்போது சொன்னேன், இது ஒரு விண்டோ தான், இது ஒரு ஜன்னல் தான், இது கதவு கிடையாது. நமக்கு கதவெல்லாம் க்ளோஸ் ஆகிருக்கும்போது ஒரு ஜன்னல் திறந்து இருக்கும்போது நமக்கு அது ஒரு சந்தோஷம், அது ஒரு கொஞ்சம் சமாதானம், கொஞ்சம் காற்று வரும், இல்லை கொஞ்சம் வெளிச்சம் வரும். ஆமென். ஆனால் நம்முடைய வெளியே போய் வர வேண்டுமானால் நமக்கு என்னதான் திறக்கணும்? கதவு திறக்கப்பட வேண்டும். தேவன் எங்கே தெரியுமா ஆசீர்வாதத்தின் ஜீவனை வைத்திருக்கிறார்? சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிற இடத்துல, அங்கேதான் தேவன் ஆசீர்வாதத்தின் ஜீவனை வைத்திருக்கிறார். இந்த நாளில் இப்படி ஒரு அனுகூலத்தை தேவன் தந்ததற்காக ஸ்தோத்திரம். ஆனா இது அல்ல. ஆண்டவரே, எங்களை கொண்டு வரணும் ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்தில் கொண்டு வரணும் ஆண்டவரே, எங்களை பராமரிக்கும்படியான காரியங்களை நீர் தரணும்ப்பா. அவர் தந்துட்டு போவார், அவர் தருவார். கர்த்தர் பேசுவார், கர்த்தர் இடைபடுவார். சாமுவேலுக்கு வார்த்தையின் மூலமாய் தம்மை வெளிப்படுத்தினவர், இன்றும் அதை செய்து கொண்டிருக்கிறார். அவர் பராமரிக்கிறவர் மாத்திரமல்ல, மகிழ பண்ணுகிறவர். நம்மை மகிழ்ச்சியாக்குகிற எல்லாமே அவர்கிட்ட தான் இருக்கு. மகிழ பண்ணுகிறவர் மாத்திரமல்ல, நம்மை திருப்தியாக்குகிறவர். நம்முடைய வாழ்க்கை குறித்த, நாம் வாழ்கிற வாழ்க்கை குறித்த ஒரு திருப்தி இருக்கணும் நமக்கு. திருப்தி இல்லைன்னா நம்முடைய இருதயம் எப்பவுமே கொஞ்சம் அந்த இருள் அடைஞ்சிட்டே இருக்கும், நமக்கு ஒரு நிறைவே இருக்காது. தேவன் நமக்கு தந்த வாழ்க்கை மேல நமக்கு திருப்தி இல்லைன்னா அடுத்தவங்க வாழ்க்கையை பார்த்து நம்ம பொறாமப்பட்டுட்டே இருப்போம். அவங்களுக்கு என்ன, இவங்களுக்கு என்ன, அவங்க நல்லா தானே இருக்கிறாங்க, இவங்க நல்லா தானே இருக்கிறாங்க. ஆமென். தேவன் நமக்கு, அதான் பவுல் சொல்றாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. தேவன் எதற்கு பலப்படுத்துகிறார்? நம்ம அந்த ஒரு வசனத்தை மட்டும் பிடிக்கிறோம். அதுக்கு மேல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கவும் கற்றுக்கொண்டேன். என்னை தேவன் எதுக்கு பலப்படுத்துறார் தெரியுமா? நீ எந்த நிலையில நான் உன்னை வச்சாலும் நீ மனரம்யமா இருக்கணும். வாழ்ந்திருக்கும் போது அப்படியே துள்ளவும் கூடாது, தாழ்ந்திருக்கும் போது நீ தளரவும் கூடாது. ஆமென். தேவன் என்னை எந்த நிலை, அதுதான் திருப்தி. கர்த்தாவே நீங்க வச்சிருக்கிறீங்கப்பா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறார், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கொடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி. 3 விசை ஜெபிக்கிறார்.
ஜெபத்தின் முடிவிலே பதில் கிடைக்கவில்லை, மாறாக ஒரு தூதன் வந்து அவரை பலப்படுத்துகிறான். அவன் பலன் கிடைக்கும் போது புரிந்து கொண்டார், இந்த பாத்திரத்தை பானம் பண்ணுவதுதான் பிதாவின் சித்தம் என. அவர் வெளியே வரும்போது பேதுரு வந்து என்ன செய்கிறான், அந்த பாத்திரத்தை தட்டி போட முயற்சிக்கிறான். அவரை பிடிக்க வந்த சேவகர்களில் ஒருவனுடைய காதை வெட்டுகிறான். வெட்டும்போது இயேசு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? சூப்பர்ப்பா, எனக்கு அடுத்த செக்ரட்டரி நீ தான். அப்படி சொல்லலை. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? என் பிதா நான் பருகும்படி எனக்கு தந்த பாத்திரத்தை தட்டி போட்டுறாத அப்படின்னார். அந்த ஆண்டவர் இது எனக்கு அவர் தானே தந்தார். ஸ்தோத்திரம். அந்த நிறைவு, அந்த திருப்தி அது நமக்கு உண்டாக தேவன் நம்மை அவருடைய சமூகத்துக்கு நேராய் நடத்துகிறார், அவருடைய ஆலயத்துக்கு நேராய் நடத்துகிறார், அவருடைய வீட்டில் கொண்டு வந்து மகிழ பண்ணுகிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவாலயத்திலும் பெரியவர். ஆனா நீங்க சுவிசேஷங்களை படித்தால் தெரியும், ஓய்வு நாளில் அவர் எங்கேதான், அவர் எங்க பார்க்க முடியும்? தேவாலயத்தில் தான் பார்க்க முடியும். ஆமென். ஆண்டவர் சமூகத்தை நித்தம் தேடணும். இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு என்னும் சந்ததி. ஆமென். மான்கள் நீரோடை வாஞ்சிக்கிறது போல என் ஆத்துமா கதறுகிறது, ஆண்டவர் எப்பொழுது நம்முடைய சமூகத்தில் வந்து நிற்பேன். தாவீதின் ஏக்கம் இது, இருதயத்துக்கு ஏற்றவனுடைய ஏக்கம் இதுதான். அவர் நம்மை தேவாலயத்துக்கு நேராய் நடத்துகிறார். எதற்காக? நம்மை பராமரிக்க, நம்மை திருப்தியாக்க, நம்மை மகிழ பண்ண, நம்மை நிலைத்திருக்க பண்ண, கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்க பண்ண நம்மை தேவாலயத்துக்கு நேராய் நடத்துகிறார். இரண்டாவது அவர் எப்படி நடத்துகிறார் பாருங்கள். ஆமென். அதே எசேக்கியேல் 47வது அதிகாரத்தின் 2வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அவர் என்னை வடக்கு வாசல் வழியாய் புறப்பட பண்ணி என்னை வெளியிலே கீழ்த்திசைக்கு எதிரான புறவாசல் மட்டும் சுற்றி நடத்தி கொண்டு போனார். முதல்ல தேவாலயத்துக்கு நேராய் நடத்தி கொண்டு போகிறார். முதல்ல தேவாலயத்தை நோக்கி நடத்தி கொண்டு போகிறார். இப்பொழுது அவர் எப்படி நடத்துகிறாரா? சுற்றி நடக்க பண்ணுகிறார். இந்த சுற்றி நடக்க பண்ணும்போது தான் நம்ம தளர்ந்துரும், சோர்ந்து போயிரும். இஸ்ரவேல் ஜனங்களை சுற்றி நடக்க பண்ணினார்கள். வேதம் சொல்லுகிறது, வழிகளின் நிமித்தம் அவர்கள் என்ன செஞ்சாங்களாம்? சோர்ந்து போயிட்டாங்க. சில நேரத்தில் தேவ நடத்துதலை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது, நம்மால அதை கிரகிக்க கூட முடியாது. என்ன ஆண்டவரை, நேற்று ஒரு அழகா கொண்டு போயிட்டு இருந்தீங்க, இப்போ என்ன ஏன் ஆண்டவரை சுற்றி நடக்க பண்றீங்க? நான் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு இந்த காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். யாத்திராகமம் 13வது அதிகாரம் அதனுடைய 17, 18 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். யாத்திராகமம் 13வது அதிகாரம் 17, 18 வசனங்கள். பார்வோன் ஜனங்களை போக விட்ட பின் ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனமடிந்து எகிப்துக்கு திரும்புவார்கள் என்று சொல்லி பெலிஸ்தரின் தேச வழியாய் போவது சமீபமானாலும் தேவன் அவர்களை அந்த வழியாய் நடத்தாமல் சிவந்த சமுத்திரத்தின் வனாந்திர வழியாய் ஜனங்களை சுற்றி போக பண்ணினார். தேவன் ஏன் என்னை சுற்றி போக பண்ணுகிறார் தெரியுமா? என்னை தேவன் எங்கிருந்து எடுத்தாரோ அந்த இடத்துக்கு நான் திரும்ப போயிடக்கூடாதுங்கிறதுக்காக. ஆமா, நீ கொஞ்சம் தளர்ந்தாலும் பரவாயில்லப்பா, ஆனா பழைய வாழ்க்கையை நோக்கி நீ ஒரு நாளும் போயிடக்கூடாது. அதனால உனக்கு முன்னாடி நிறைய ஈஸியான பாதைகள் நிறைய இருக்கு, ஆனா நான் அந்த வழியை நடத்த மாட்டேன், உன்னை நான் சுற்றி நடத்தி கொண்டு போகிறேன். ஹல்லேலூயா. பழைய வாழ்க்கையை நோக்கி போயிடக்கூடாது. பைபிள்ல பரலோகத்துக்கு போகாதவங்க லிஸ்ட் போடப்பட்டிருக்கிறது. பரலோகத்துக்கு இந்த கூட்டத்தார் வந்துட மாட்டாங்கிற லிஸ்ட் போடப்பட்டிருக்கிறது. அதுல ஒரு மிருகத்தின் பெயர் எழுதப்பட்டிருக்கிறது. அது எந்த மிருகம் தெரியுமா? நாய்கள். நாய் பரலோகத்துக்கு போகாதான். இந்த பூமியிலேயே மிருகங்கள்லேயே நன்றியுள்ள மிருகம்னா எது? நாய்கள். யூரோப்ல எல்லாம் சிலர் கல்யாணம் பண்ணிப்பாங்க, சிலர் கல்யாணம் பண்ண மாட்டாங்க, அதுக்கு பதிலாக ஒரு நாயை வளர்ப்பாங்க. எதுக்கு தெரியுமா? மனுஷன் நன்றி இல்லாதவன், இது ஒன்று தான் நன்றி உள்ளதுன்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்த்தா தெரியும். சிலர் குடும்பமாக போவாங்க, சிலர் ஒரு நாயையும் பிடிச்சிட்டு போவாங்க. பார்க்க பரிதாபமாகவும் சிரிப்பாகவும் வரும், ஏன்னா அவ்வளோ நன்றி உள்ளது. அப்போ அந்த மிருகம் பரலோகத்துக்கு வராதான். இப்படி ஆண்டவர் சொல்ல காரணம் என்ன? தேவன் எழுதின ஒவ்வொரு வார்த்தையுமே ஆவியானவர் எழுதி இருக்கிறார். அது ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு பார்க்கணும். ஏன் நாய்கள்னு சொல்ல காரணம் என்ன? வேதம் தெளிவாய் கற்றுத்தருகிறது. நாயுடைய சுபாவம் என்ன தெரியுமா? அது தான் கக்கினதை
திரும்ப சாப்பிடும். வேண்டாம் என்று கக்கினதை அது திரும்ப சாப்பிடும். ஆண்டவர் சொல்றார், யோவானை கொண்டு ஆவியானவர் எழுதுகிறார், பரலோகத்துக்கு வராது. ஆமென். என்னை ஆண்டவரை சுத்தி நடக்க பண்றீங்க. உன்னை நான் மீட்டது உன்னை வாசஸ்தலத்துக்கு கொண்டு போவதற்காக, உன்னை அங்க கொண்டு போவதற்காக. ஆண்டவரை சுற்றி நடக்க பண்றது நிமித்தம் எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு, பரவாயில்ல, சகிச்சுக்கோ. ஆமென். இன்னும் இதை இப்படி சொல்ல விரும்புகிறேன், எகிப்தை விட்டு, பழைய அனுபவத்தை விட்டு என்னை தூரமாய் கொண்டு போக பண்ண என்னை தேவன் சுற்றி நடக்க பண்ணுகிறார். என்னை தேவன் சுற்றி நடக்க பண்ணுகிறார். எதற்காக இந்த வார்த்தையை சொல்றேன்? ஆண்டவர்கிட்ட என்னை இப்படி நடத்துங்கன்னு கேட்காதீங்க. ஆண்டவர் எப்படி நடத்தணும்னு அவருக்கு தெரியும். அவர் தான் வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறார். நாம விட்டு கொடுக்கணும், அவ்வளவுதான். விட்டு கொடுக்க. ஆண்டவரே, அவங்களுக்கெல்லாம், என் கூட படிச்சவங்களுக்கெல்லாம் உடனே வேலை ஈஸியா கிடைக்குது, இவங்களுக்கெல்லாம் ஈஸியா அவங்க லைஃப்ல செட்டில் ஆயிட்டாங்க. ஆண்டவரே, நான் மட்டும் இப்படி இருக்கிறேன், என்ன போய் இப்படி சுத்தி நடக்க பண்றீங்களே ஆண்டவரே. நேரா போனா ஆண்டவரே 5 நிமிஷத்துல அந்த இடத்தை போய் ரீச் பண்ணிடலாம், என்ன போய் இவ்வளவு சுத்த வச்சிருக்கிறீங்களா ஆண்டவரே. இல்ல, ஆமென். என்ன சுத்தி நடக்க பண்றீங்களே ஆண்டவரே. பல நேரத்துல நம்மால புரியாது. ஒழுங்கா நடந்தா 11 நாளுக்குள்ள போயிடலாம்ல கானானுக்கு. 40 வருஷம் சுத்தி நடக்க பண்றீங்களே ஆண்டவரே. ஆண்டவருடைய நோக்கம் என்ன தெரியுமா? ஜனங்களை கானானுக்கு கொண்டு போகணும். அது மட்டும் இல்ல, ஜனங்க ஒரு நாளும் எகிப்தை விரும்பிடக்கூடாது, எகிப்துக்கு நேரா போயிடக்கூடாது. சுற்றி நடக்க பண்ணுகிறார். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், அவர் எவ்வளவுதான் சுற்றி நடக்க பண்ணாலும் அவரும் நம்ம கூட தான் நடக்கிறார். ஹல்லேலூயா. அவரும் கூட நம்ம எகிப்தை விட்டு தூரம் கொண்டு போக, பழைய பாவத்தை விட்டு, பழைய வாழ்க்கையை விட்டு என்னை தூரம் கொண்டு போக, என்னை கையற்ற தூரத்தில் அது இருக்கக்கூடாது. பார்வோன் என்ன சொன்னான்? மோசே கிட்ட, மோசே ஜனங்களை ஆராதிக்கும்படி, தேவனை ஆராதிக்கும்படி ஜனங்களை போக விடுன்னு சொல்லும் போது பார்வோன் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? உங்களுக்கு ஆராதிக்க தானே செய்யணும், இங்கேயே ஆராதிச்சுட்டு போங்க. யாத்திராகமம் 10வது அதிகாரத்தில், யாத்திராகமம் 10வது அதிகாரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, 8வது அதிகாரம் அதனுடைய 25வது வசனத்தை வாசிங்கள். அப்பொழுது பார்வோன் மோசேயும் ஆரோனையும் அழைப்பித்து, நீங்கள் போய் உங்கள் தேவனுக்கு தேசத்திலே தானே பலியிடுங்கள் என்றான். அடுத்த வார்த்தை, அதற்கு மோசே அப்படி செய்யத்தகாது, அப்படி செய்யத்தகாது, அப்படி செய்யக்கூடாது. ஆராதிக்கிறதுக்கு பார்வோன் ஒரு நாளும் தடை கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. பார்வோன் எதற்கு தடை அப்படின்னா, எகிப்தை விட்டு ஆராதிக்கிறதுக்கு தான் தடை. பாவத்திலிருந்து ஆராதிக்கிறவங்களை சாத்தான் தடுக்க மாட்டான், என்ன வேணாலும் செஞ்சுக்கோ. எகிப்திலிருந்து ஆராதிக்கிறதுக்கும் எகிப்தை விட்டு ஆராதிக்கிறதுக்கும் வித்தியாசம் என்ன? எகிப்திலிருந்து என்னதான் ஆராதிச்சாலும் சிங்காசனத்தில் யார் தான் இருப்பா? பார்வோன் தான் இருப்பா. எகிப்தை விட்டு ஆராதித்தா மேக ஸ்தம்பத்திலும் அக்கினி ஸ்தம்பத்திலும் கர்த்தர் இருப்பார். ஏன் தேவன் சுற்றி நடக்க பண்ணுகிறார்? தேவன் நம்மை தமக்கென்று ஏற்படுத்தி இருக்கிறார். பழைய அனுபவத்தை நோக்கி, பாவத்தை நோக்கி சென்று விடக்கூடாது, எகிப்துக்கு திரும்பி விடக்கூடாது என்று சொல்லி தேவன் சுற்றி நடக்க பண்ணுகிறார். இவங்களை இப்படி நடத்தி 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 கொண்டு வந்துட்டாங்க. ஜனங்களால் அதை புரிஞ்சிக்க முடியல. எனவே ஜனங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? எண்ணாகமம் 11வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனம். எண்ணாகமம் 11வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனம். இப்பொழுது நம்முடைய உள்ளம் வாடி போகிறது, வாடி போகிறது. இந்த மன்னாவை தவிர, இந்த மன்னாவை தவிர நம்முடைய கண்களுக்கு முன்பதாக வேறு ஒன்றும் இல்லையே என்று சொன்னார்கள். அப்ப சுற்றி நடக்க பண்ணின போது அவங்க கிட்ட இருந்தது எது மட்டும்தான் இருந்துச்சு? மன்னா. மன்னாவை தவிர வேறு ஒன்றும் இல்லை. இதை எவ்வளவு கொண்டாடி இருக்கணும். ஆமென். ஆண்டவரே, ஒண்ணுமே இல்லாட்டாலும் மன்னா இருக்குது ஆண்டவரே, எவ்வளவு சந்தோஷமா கொண்டாடி இருக்கணும். இன்னைக்கு 2 விதங்களிலே பார்வை இருக்கிறது. எனக்கு நீங்க இருக்கிறீங்களே ஆண்டவரே, அது போதும் ஆண்டவரே, இப்படி
இப்படி சொல்லுகிற கூட்டம் கொஞ்சம் இருக்கிறாங்க. ஆண்டவர் எனக்கு வேற ஒண்ணுமே இல்லையே, வேற எதுவுமே இல்லையே, இப்படி சொல்லி அழுகிற கூட்டம் இருக்கிறார்கள். மீகா தீர்க்கதரிசியை கொண்டு தேவன் அதுதான் கேட்டார், ஏன் அழுற? ராஜாவானவர் உன்னிடத்தில் இல்லையோ? இன்னைக்கு நாம எதுக்கு அழுறோம்? ஹல்லேலூயா. ஆண்டவரே, என்னை ஏன் தேவன் சுற்றி நடக்க பண்ணுகிறார்? நான் அவர் மாத்திரம் என்கிற நிலைக்குள்ளே வருவதற்காக. நானும் இயேசு மாத்திரம், எகிப்து கொத்த எந்த ஒரு காரியமும் என்கிட்ட காணப்படக்கூடாது என்பதற்காக. அதுக்கு முந்தின வசனத்தை வாசிங்க, 5வது வசனம். என்னாகும் 11:5. நாம் எகிப்திலே கிரயமில்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் பொம்மட்டிக்காய்களையும் கீரைகளையும் வெண்காயங்களையும் வெள்ளை பூண்டுகளையும் நினைக்கிறோம். எகிப்தில இவைகள் இருந்துச்சு. இப்போ தேவன் சுற்றி நடக்க பண்ணினதுனால இப்போ அவைகள் எதுவுமே இல்ல. இப்போ தேவன் கொடுத்தது மட்டும்தான் இருக்கு. ஹல்லேலூயா. ஒரு காலத்துல இவைகள் இருந்துச்சு, ஆனா இவைகள் மட்டும் இல்ல, இவைகளோடு கூட வேதனையும் இருந்துச்சு, உபத்திரம் இருந்துச்சு, கண்ணீர் இருந்துச்சு, கதறல் இருந்துச்சு, பெருமூச்சு இருந்துச்சு. தேவன் என்ன செய்கிறார்? அவைகளை விட்டு விலக்கி அவர்களை சுற்றி நடக்க பண்ணுகிறார். அப்படி சுற்றி நடக்க பண்ணினதனுடைய ரிசல்ட் என்ன? எகிப்து கொத்த எந்த காரியமும் இல்ல, பரலோகத்திலிருந்து கொடுக்கப்பட்ட மன்னா மட்டும்தான் இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் ஏன் சுற்றி நடக்க பண்ணுகிறார்? ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாம் காட்டிக் கொடுக்கப்படுவதற்கு முன்னே சீஷர்களை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை உண்டு. என்ன வார்த்தை தெரியுமா? இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை. ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்வதற்கு முன்னே, ஆமென், யோவான் சுவிசேஷம் 13வது அதிகாரம் 1வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, தாம் பிதாவினிடத்தில் போகும் வேளை வந்தது என்பதை அவர் அறிந்திருந்தார். அதன் அர்த்தம் என்ன? கொஞ்ச நேரத்தில், இன்னும் ஒரு சில நாள்ல அவர் பிதா கிட்ட போகிறார். அதை நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், ஓட்டம் முடிவதற்கு முன்னே, இந்த பூமியிலே அவர் மனுஷகுமாரனாய் வாழ்ந்து அந்த ஓட்டம் முடிவதற்கு முன்னே அவருக்கு ஒரு நிச்சயம் இருந்தது. என்ன நிச்சயம் தெரியுமா? உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. இந்த நிச்சயம் இல்லாமல் நம்மால் ஓட்டத்தை வெற்றியாய் ஓடி முடிக்க முடியாது. இந்த நிச்சயத்தை கொண்டு வரதான் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். அந்த போராட்டத்தை ஜெயிக்க தான் கர்த்தர் என்ன செய்கிறார்? நம்மை சுற்றி நடக்க பண்ணுகிறார். எகிப்து கொத்த எந்த ஒரு காரியம் நம்மிடத்தில் காணப்படக்கூடாது. பரலோகத்திலிருந்து கொடுத்த பொக்கிஷம் மாத்திரமே நமக்குள்ளே காணப்பட வேண்டும் என அவர் நம்மை சுற்றி நடக்க பண்ணுகிறார். இதை கொண்டாட வேண்டுமே தவிர அது இல்லையே இது இல்லையேன்னு புலம்ப கூடாது. நம்ம பல நேரத்தில் தேவன் தந்த ரட்சிப்பை மறக்கிறோம், தேவன் தந்த அபிஷேகத்தை மறக்கிறோம், தேவன் தந்த பொக்கிஷங்களை மறக்கிறோம். அதெல்லாம் வச்சுக்கிட்டு இல்லாததை நினைச்சு ஏங்குறோம். எது இல்லை? ஏன் அவைகள் எல்லாம் இருந்த பிறகும் அப்போ எதுக்காக ரட்சிப்புக்காக கதறினீர்கள்? இவைகள் எல்லாம் எகிப்துல இல்லைன்னு சொல்லி அழலியே, இவைகள் எல்லாம் எகிப்துல இருந்துச்சு. அப்படி இருக்க பெருமூச்சின் சத்தம் போட காரணம் என்ன? ரட்சிப்புடைய வேல்யூ அப்போ தெரிஞ்சது, மீட்பினுடைய வேல்யூ தெரிஞ்சது. ஆமென். தேவன் கிருபையாய் ரட்சித்து எகிப்தின் அனுபவத்தை விட்டு கம்ப்ளீட் அவங்களை வெளியே கொண்டு வரார், சுற்றி நடக்க பண்ணுகிறார். என கேட்கிற அன்பு சகோதர சகோதரி, ஏன் சுற்றி நடக்கும் போது என்ன ஆகும்? தாமதம், டிலே ஆகும், டிலே ஆகும். இங்கிருந்து நம்ம ஒரு இடத்துக்கு போறோம், நமக்கு தெரியும் போய் வந்த இடமானால் 10 நிமிஷத்தில் போயிடலான் இருக்கும். நேராக போகும்போது அந்த வழியாக பள்ளம் தோண்டிட்டு இருப்பாங்க அல்லது ரோடு போட்டுட்டு இருப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, இப்போ கார்லாம் இங்கே போகாது, நீங்கள் இந்த வழியாக சுற்றி வாங்க. 10 நிமிஷத்தில் போக வேண்டிய இடம் சுற்றி நடக்கும்போது, சுற்றி போகும்போது ஒரு 2 கிலோமீட்டர் சுற்றும் போது கூட ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் ஆகும். அப்போ அந்த 20 மினிட்ஸ் என்ன ஆகுது? டிலே ஆகுது. இன்னைக்கு அநேகர் வாழ்க்கையில் இந்த தாமதம் அநேகரை தளர பண்ணுகிறது, சோர்ந்து போக பண்ணுகிறது. ஆனால் இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் அடிக்கடி சொல்லுகிற வார்த்தை, நமக்கு நன்மை முக்கியம்னா அவருக்கு நாம முக்கியம். அவருக்கு நாம தாங்க நன்மை. தம்முடைய ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு அவர் திருப்தி ஆவாராம். அவர் கிருபையை சும்மா மீட்கல, நிழலாய் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தால் மீட்கப்பட்ட ஜனத்தையே சுற்றி
சுற்றி நடத்தி கொண்டு போவாரானால், நமக்காக அடிக்கப்பட்டது ஒரு நிழலான ஆட்டுக்குட்டி அல்ல, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை யோவான் கை காண்பித்து சொன்னானே, அவருடைய ரத்தம், அந்த ரத்தத்தால மீட்கப்பட்டிருக்கிறோம். அவரால் எல்லாவற்றையும் ஒரு செகண்ட்ல தர முடியுங்க. முதல்ல அதை நம்பணும். தேவனால முடியாததுனால அவர் தராம இருக்கல. ஒரே இரவில் ஆரோனின் உலர்ந்த கோல், எத்தனை வருடம் பழக்கப்பட்ட கோல், ஒரு நாள் துளிர்விட வச்சு, இன்னொரு நாள் பூக்க வச்சு, இன்னொரு நாள் காய்க்க வச்சு, இன்னொரு நாள் கனி கொடுக்க, அப்படியே தேவன் அந்த அனுபவத்தில் நடத்தல. ஒரே நாள்ல ஒரு உலர்ந்த கோலை துளிர்விட பண்ணி, அது பூத்து காய்க்கவும் பண்ணினார். ஒரே நாள்ல அத்தி மரத்தை பட்டு போகவும் பண்ணினார். எல்லாவற்றையும் தேவன் ஒரே நாள்ல ஒரு இரவுல மாற்ற முடியும். உண்டாகட்டும் சொன்னா உண்டாகும். தேவனால் அதை செய்ய முடியும். அப்படி இருக்க ஏன் தேவன் நம்முடைய வாழ்க்கையில செய்யவில்லை? இதுதான் கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை தான் கர்த்தர் தருகிறார். அவரால் தர முடியாததுனாலேயோ செய்ய முடியாததுனாலே அல்ல, உன்னை தேவன் சுற்றி நடத்தி கொண்டு போகிறார். எதற்காக சுற்றி நடத்தி கொண்டு போகிறார்? எகிப்தின் அனுபவத்தை விட்டு உன்னை தூரம் கொண்டு போக. எகிப்தை நோக்கி நீ எந்த நீ நினைச்சாலும் திரும்பி போக முடியாத அளவுக்கு உன்னை தூரமாய் கொண்டு போக. அவருடைய நோக்கம் என்ன தெரியுமா? உன்னை அந்த வாசஸ்தலத்துக்கு கொண்டு போனோம், பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு கொண்டு போக வேண்டும். தேவன் சுற்றி நடக்க பண்ணுகிறார். மூன்றாவதாக அதனுடைய மூன்றாவது வசனத்தை வாசிங்கள். எசேக்கியேல் 47:3. அந்த புருஷன் தமது கையில் நூலை பிடித்துக் கொண்டு கிழக்கே புறப்படுகையில் 1000 முழம் அளந்து என்னை தண்ணீரை கடக்க பண்ணினார். என்னை தண்ணீரை கடக்க பண்ணினார். மூன்றாவது தேவன் என்ன செய்கிறார் தெரியுமா? கடக்க பண்ணுகிறார். தண்ணீரை கடக்க பண்ணுகிறார். இந்த தண்ணீரை கடக்க பண்ணுகிற அனுபவம் என்பது நம்முடைய வாழ்க்கையில சற்று வேதனையான அனுபவம். சுற்றி நடக்க பண்ணும்போது நம்ம சோர்ந்து போவோமானால், தண்ணீரை கடக்கும் போது அது சில வேதனைகளை நமக்குள்ளே கொண்டு வரும். ஆண்டவர் சொல்லுகிற, நீ தண்ணீரை கடக்கும் போது நான் உன் கூட இருப்பேன். அதன் அர்த்தம் என்ன? நீ தண்ணீரை கடந்துதான் ஆக வேண்டும். நீ தண்ணீரை கடந்துதான் ஆக வேண்டும். இல்லை தண்ணீரை கடக்காமல் உன்னை வேற வழியை கொண்டு போய், அப்படி அல்ல. நீ தண்ணீரை கடக்கும் போது நான் உன் கூட இருப்பேன். அப்போ தேவன் இது நியமித்த பாதை, இது நான் கடந்துதான் ஆக வேண்டும். இந்த தண்ணீரை கடக்க பண்ணுவது எதற்கு? இந்த அனுபவம். தாவீது சொல்லுகிற, நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது. 1 பேதுரு 1:6 சொல்லப்பட்டிருக்கிறது, துன்பப்பட வேண்டியது அவசியம். ஹல்லேலூயா. துன்பப்பட வேண்டியது அவசியம். கொஞ்ச காலம் பலவிதமான சோதனை, கொஞ்ச காலம் பலவிதமான சோதனை. சில பாதைகளை தேவன் வைத்திருக்கிறார், நியமித்து வைத்திருக்கிறார். எதற்காக? எதற்காக என்றால், இயேசுவின் நாமத்திலே கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, பிரித்தெடுக்க. பிரித்தெடுக்க. செங்கடலுக்கு முன்பதாக இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து நிற்கிறார்கள். இப்பொழுது செங்கடல் பிளக்கிறது, அதை கடந்து போக வேண்டும். 2 கூட்டத்தார் அதில் கால் வைக்கிறாங்க. இஸ்ரவேலர் கால் வைக்கிறாங்க, எகிப்தியர் கால் வைக்கிறாங்க. செங்கடலை கடந்த போது இஸ்ரவேலர் மட்டும் வெளியே வராங்க, எகிப்தியர் செங்கடல்லே மடிந்து போகிறார்கள். நான் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு சொல்லுகிறேன், எகிப்தை விட்டு சுற்றி நடக்க பண்ணினது உன்னை தூரம் கொண்டு போக, தண்ணீரை கடக்க பண்ணுவது உன்னை எகிப்தை விட்டு பிரித்தெடுக்க. பிரித்தெடுக்க. இந்த பிரித்தெடுக்கிற ப்ராசஸ் வந்து வலிக்கும். பொன்னை தீயில போடுவது, வெள்ளியை புடமிட செய்வது, ஆமென், களிம்பு நீங்க சுத்திகரிக்கிறது. இந்த பிரித்தெடுக்கிற ப்ராசஸ் வந்து வலிக்கும். இந்த பிரித்தெடுக்கிறது நம்ம கிட்ட இருந்தபடி பறித்தெடுக்கிறது. தண்ணீரை ஏன் கடக்க பண்ணுகிறார்? உன்னை பிரித்தெடுக்க. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை நான் மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். ஆமென். ஏசாயா 48:10 வாசியுங்கள். ஏசாயா 48:10. Thank you Father. இதோ உன்னை புடமிட்டேன், ஆனாலும் வெள்ளியை போலல்ல, உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்தெடுத்தேன். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இந்த பொண்ணை தீயில தூக்கி போட்டுட்டு அதுக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு அவரே தான் எடுப்பார்.
எடுக்கும் போது அது வித்தியாசமா இருக்கும். வெள்ளியை யார் புடமிட தூக்கி போடுறாங்களோ அவங்களே தான் கொஞ்ச நேரம் கழிச்சு எடுப்பாங்க. வெள்ளியை எடுத்துட்டு என்ன செய்வாங்களாம், இப்படி பார்ப்பாங்களாம். இப்படி பார்க்கும்போது இவங்களுடைய ஃபேஸ் அதுல தெரியணுமா. யார் புடமிடுறாங்களோ அவங்க இப்படி வச்சு பார்க்கும்போது அவங்க ஃபேஸ் அதுல ரிஃப்ளெக்ட் ஆகும். அது வரைக்கும் புடமிடுறாங்க. புடமிட்டு சுத்திகரித்து பிரித்தெடுக்கிறாங்க. களிம்பு நின்று பிரித்தெடுக்கிறாங்க. ஆண்டவர் தண்ணீரை கடக்க பண்ணுவது நம்மை தண்டிப்பதற்கல்ல, நம்மை எகிப்தை விட்டு பிரித்தெடுக்க. நீங்கள் உலகத்தார் அல்ல, நான் உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன், நீங்கள் என்னுடையவர்கள். பிரித்தெடுக்கப்பட்ட கூட்டத்தை பார்த்து தேவன் சந்தோஷமா சொல்லுகிறார், நீங்கள் என்னுடையவர்கள். பிரித்தெடுக்கப்பட்ட கூட்டத்தை சபிக்கும்படி பாலாக் பிலேயாமை அழைப்பித்து அனுப்புகிறான். பிலேயாம் வந்து கண்மலை உச்சியிலிருந்து பார்த்து சொல்லுகிறார், இவங்களை என்னால சபிக்க முடியாது. ஏன்? இவர்கள் ஜாதிகளோடு கலவாதவர்கள், இவர்கள் தனித்து வாசம் பண்ணுகிறவர்கள். ராஜாவின் ஜெய கம்பீரம் இவர்களுக்குள்ளே இருக்கிறது. பிரித்தெடுத்திருக்கிறார். ஏன் உலகம் பகைக்கிறது? ஏன் உலகத்தில் சரியான அங்கீகாரம் கிடைக்கவில்லை? ஏன் உலகம் அற்பமாய் பார்க்கிறது? ஏன் உலகம் நம்மை ஒதுக்கிறது? தங்களுடைய காரியங்களுக்கு தேவ பிள்ளைகள்லாம் ஒதுக்கப்படுவாங்க. ஏன் அது நடக்கிறது தெரியுமா? தேவன் நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். உலகம் உங்களை ஒதுக்கினா அது நீங்க ஆச்சரியப்படாதீங்கன்னு சொல்றாரு. ஏன்னா உங்களை ஒதுக்குறதுக்கு முன்னாடி, உங்களை விலக்குறதுக்கு முன்னாடி, உங்களை தள்ளுறதுக்கு முன்னாடி என்னை தள்ளி விட்டதுன்னு இயேசு சொல்றார். ஆண்டவரை எங்க தள்ளுனாங்களோ அங்கதான் அவருடையவர்களை தள்ளுறாங்க. எனவேதான் பரிசுத்தவான்கள் இப்படி பாடினார்கள், நாதனு முள்முடி நல்கிய லோகமே, நீ தரும் பேரே நீ கெந்தினாய். நாதனு முள்முடி நல்கிய லோகமே, நீ தரும் பேரே நீ கெந்தினாய். என் அப்பாவுக்கு முள்முடி கொடுத்துட்டு நீ எனக்கு பாராட்டு விழா நடத்த போறியா உலகமே? எனக்கு அது வேண்டாம். அன்னைக்கு பரிசுத்தவான்கள் பாடினாங்க, என் ஆண்டவருக்கு நீ முள்முடியை கொடுத்துட்டு நீ எனக்கு பாராட்டு விழா நடத்துறியா? வேண்டாம், நஷ்டம் என்றும் குப்பை என்றும் எண்ணுகிறேன். ஆண்டவர் பிரித்தெடுக்கிறார். ஏன் ஆண்டவரே? அதான் தாவீது சொல்ற, நான் உபத்திரவப்படுவதற்கு முன்னே வழி தப்பி நடந்தேன், இப்பொழுது உமது கட்டளைகளை காத்து நடக்கிறேன். நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, நல்லது. பிரித்தெடுக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தை விட்டு பிரித்தெடுக்கிறார். இந்த தண்ணீரை கடக்கும் போது எகிப்தின் சேனை தண்ணீரோடு முடிந்தது. இந்த தண்ணீரோடு முடிந்தது. இவர்கள் வெளியே வரும்போது பிரித்தெடுக்கப்பட்ட கூட்டம், மீட்கப்பட்ட கூட்டம், ரட்சிக்கப்பட்ட கூட்டம். எனவேதான் இவர்கள் கர்த்தரை குறித்து பாடுகிறார்கள். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார் என பாடின போது கர்த்தர் மோசேயை கொண்டு ஒரு பாட்டு எழுதுகிறார். என்ன பாட்டு? ரட்சிக்கப்பட்ட ஜனமே, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? ரட்சிக்கப்பட்ட பிரித்தெடுக்கப்பட்ட கூட்டத்துக்கு ஒப்பானவன் இந்த பூமியில இல்லை. தேவன் அவ்வளவு பெரிய மேன்மையை வச்சிருக்கிறார், அவ்வளவு பெரிய உயர்வை வச்சிருக்கிறார், அவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். அவரை போல இருக்கணும்னு ஆசைப்பட்டதுனால தானே பிசாசானவன் தள்ளப்பட்டான். அந்த ஸ்தானத்தை தூதர்களுக்கு கொடுக்கவில்லை, கொடுக்க மாட்டார். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், யோவானை கொண்டு எழுதுகிறார், ஜெயங்கொள்ளுகிறவன் அவனோ, அவன் என்னோடு கூட என் சிங்காசனத்தில் உட்காரும்படிக்கு நான் அவனுக்கு அருள் செய்வேன். என்ன வார்த்தைங்க அது! நமக்கு பரலோகத்தில் ஒரு இடம் கிடைச்சாலே பெரிய பாக்கியம் நினைச்சிட்டு இருக்கும் போது அவர் சொல்றாரு, நான் நீ ஜெயிச்சிட்டேனா, நீ ஜெயிச்சிட்டேனா, நீ என் பக்கத்துல தான் உட்காருவ, என் சேர்ல உட்காருவ. ஆமென், ஹல்லேலூயா. நம்மை உட்கார வைத்து அழகு பார்க்கிறவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஆமென். ஜெயிக்கணும், ஜெயிக்க தான் தேவன் பிரித்தெடுக்கிறார். விட்டு கொடுக்கணும். ஹல்லேலூயா. பொன்னை போல புடமிட்டாலும் பொன்னாக விளங்குவேன் என்றென்றுமே. பொன்னை போல ஜீசஸ் ஷலரமா கவதரமா. ஹல்லேலூயா. திராணிக்குமே சோதித்திட தாங்கிட பலனளிப்பார். பவுல் வாழ்க்கையில பலவீனம் என்கிற முள் கொடுக்கப்பட்டது. பவுல் அந்த வார்த்தையை தெளிவா சொல்றாரு, நான் என்னை உயர்த்தாதபடிக்கு அந்த முள் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது.
நான் என்னை உயர்த்தாதபடிக்கு. ஆண்டவர்கிட்ட வந்து நிற்கிறார். ஆண்டவரே, இந்த பலவீனத்தை என்னை விட்டு நீக்குங்கன்னு 3 தடவை கேட்கும்போது ஆண்டவர் ஒரே பதில், என் கிருபை உனக்கு போதும். அதன் அர்த்தம் என்ன? இந்த முள்ளை நான் மாற்ற மாட்டேன். இந்த முள்ளை வச்சுட்டே சொல்றீங்களே பவுலே, என்ன நான் உங்களை விட அதிக அந்நிய பாஷை பேசுறேன்? தெளிவா எழுதுறார், நான் என்னை உயர்த்தாதபடிக்கு அந்த முள் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே அதிகாரத்தில் சொல்லுவார், வாசிங்கள் 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷன் 1வது வசனம், மேன்மை பாராட்டுகிறது எனக்கு தகுதி அல்லவே, ஆகிலும் கர்த்தர் அருளிய தரிசனங்களையும் வெளிப்படுத்தல்களையும் சொல்லுகிறேன். கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன், அவன் 14 வருஷத்துக்கு முன்னே 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்துக்கு புறம்பே இருந்தானோ அதை அறியேன். 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டானோ கிறிஸ்து எனக்கு வெளிப்படுத்தின காரியம் சொல்லிவிட்டு 6வது வசனத்தை வாசிங்க. சத்தியமானதை பேசுகிறேன். 7வது வசனத்தை வாசிங்க. அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்ட பட்டவைகளுக்குரிய மேன்மையின் நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த தண்ணீரை நான் கடந்துதான் ஆகணும். ஏன்? நான் இல்லைன்னா என்ன உயர்த்திடுவேன். எனக்கு வெளிப்படுத்தப்பட்ட மேன்மை நிமித்தம். பவுலுக்கு என்ன வெளிப்படுத்தப்பட்டிருக்கும் பரதேசில? பவுலுக்கு 3வது வானத்தில் ஆண்டவர் என்ன கூட்டிட்டு போய் காட்டியிருப்பார்? இல்ல, நிருபங்களை படிக்கும்போது ஒரு காரியத்தை உறுதியா சொல்ல முடியும். என்ன காட்டியிருக்கலாம் தெரியுமா? தீமோத்தேயுக்கு எழுதும்போது சொல்லுகிறார், நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் அதை காட்டி கொடுக்கிறார். இருக்கு பவுல். ஆண்டவர் அப்போ அதான் பவுல் சொல்லுவார்ல, இந்த தேகத்தை விட்டு பிரிந்து அங்கே போய் இருக்க எனக்கு ஆசை உண்டு. ஆனா நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை அடைய நான் தொடரணும். ஆண்டவர் சொல்ல, பவுலை எல்லாம் வச்சிருக்கிறேனா, ஆனா உனக்குன்னு ஒரு ஓட்டத்தை நான் போட்டிருக்கிறேன், நியமித்திருக்கிறேன். அதை நீ ஓடி முடிக்கும் போது இது உனக்கு கிடைக்கும். ஹல்லேலூயா. அழியாத வாடாத கிரீடம் நமக்காக பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. அதை நாம் சுதந்திரிக்க வேண்டும் என்பதற்காக தான் எவ்விதத்திலும் நாம் வழி தப்பி போகாதிருக்க பண்ண, நம்மை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுக்க, நம்மை சுத்திகரிக்க தேவன் தண்ணீரை கடக்க பண்ணுகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அது மாத்திரமல்ல, 3 முறை கடக்க பண்ணுகிறார். பாருங்கள், ஏசாயா 47வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை 4வது வசனத்தையும் பாருங்கள், வாசியுங்கள். எசேக்கியேல் 47வது அதிகாரம் 3-4 வசனங்கள். அந்த புருஷன் தமது கையில் நூலை பிடித்துக் கொண்டு கிழக்கே புறப்படுகையில் 1000 முழம் அளந்து என்னை தண்ணீர் முதல் முறை கடக்க பண்ணுகிறார். தண்ணீரை கடக்க பண்ணுகிறார். 4வது வசனம், பின்னும் அவர் 1000 முழம் அளந்து என்னை கடக்க பண்ணுகிறார். 2வது முறை கடக்க பண்ணுகிறார். அடுத்த வார்த்தை, அங்கே தண்ணீர் முழங்கால் அளவாய் இருந்தது. பின்னும் அவர் 1000 முழம் அளந்து என்னை கடக்க 3வது தடவை 1 2 3 திரும்ப திரும்ப கடக்க பண்ணுகிறார். அடுத்த வார்த்தை வாசிங்க. அங்கே தண்ணீர் இடுப்பளவாய் இருந்தது. பின்னும் அவர் 1000 முழம் அளந்தார். அங்கே அது நான் கடக்க கூடாத நதி. நதி. ஆண்டவரே, இதுக்கு மேல என்னால நடக்க முடியாது ஆண்டவரே, இதுக்கு மேல என்னால முடியாத ஆண்டவரேங்கிற நிலைக்கு அவன் வந்தபோது அவர் என்ன செய்கிறார்? அடுத்து வாசிங்க. தண்ணீர் நீச்சாழமும் கடக்க முடியாத நதியுமாய் இருந்தது. அவர் என்னை நோக்கி மனுபுத்திரனே, இதை கண்டாயா என்று சொல்லி நதியோரமாய் என்னை திரும்ப நடத்தி கொண்டு போனார். அதை நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், என்னால எவ்வளவு தாங்க முடியும் என்பது என்னை நடத்துகிறவருக்கு தெரியும். என் திராணி என்ன என்பது என்னை நடத்துகிறவருக்கு தெரியும். இதுக்கு மேல என் பிள்ளைய நான் நடத்தினா அவன் நிக்க மாட்டான் தெரிஞ்சா அவர் ஸ்டாப் பண்ணிடுவார். யோபுவை சோதித்தது அவர் பட்சபாதம் உள்ள தேவன் அல்லவே.
அப்படின்னா என்ன? யோபுவை சோதித்தது போல எல்லாரையும் சோதிச்சிருக்கணுமே. யோபுவை சோதிக்க பெர்மிஷன் கேட்ட போது சோதிச்சுக்கோன்னு சொன்னார். அதே சாத்தான் பேதுருவை சோதிக்க பெர்மிஷன் கேட்ட போது, பேதுருவே நான் உனக்காக வேண்டிக் கொண்டேன். ஆண்டவர் ஒரு எல்லையை குறிச்சார். என்ன இல்லை தெரியுமா? 3 தடவை மறுதலிப்பான், அதுக்கு மேல அவனை மறுதலிக்க விடக்கூடாது. கர்த்தர் சொல்லிட்டார். என்ன சொல்ற? பேதுருவை சேவல் கூவுறதுக்கு முன்னே 3 தடவை மறுதலிப்பார். ஒருவேளை அன்னைக்கு சேவல் கூவாம இருந்திருந்தா, சேவல் கூவினது தானே பேதுரு நினைவு கூர்ந்தான்ல, வசனத்தை நினைவு கூர்ந்து ஓடு போயிருந்து அழுறான். சேவல் கூவாம இருந்திருந்தா, ஆண்டவர் அங்க, நான் அதை இப்படி சொல்ல விரும்புகிறேன், அந்த சோதனைக்கு அங்க ஸ்டாப் வச்சுட்டார். இதுக்கு மேல என் பிள்ளை தொடக்கூடாது. திராணி தெரியும் அவருக்கு, திராணி தெரியும் அவருக்கு. இன்னைக்கு தேவன் நடத்துகிறார். புரிஞ்சுக்கோங்க, தேவன் ஒரு பாதையை நியமித்து நம்மை நடத்துகிறார்னா அதுல நடக்கத்தக்க கிருபையும் பலத்தையும் தேவன் தருவார். காரணம் நடக்கிற நான் எப்படி நடக்க போறேன்? என்னை அவர் நடத்துகிறார், நான் நடப்பேன். நாம எப்படிங்க நிக்கிறோம்? அவர் நிக்க பண்ணுகிறார், நாம நிக்கிறோம். இந்த வனாந்திரத்துல இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தும் போது செருப்பு கூட தேயலையாம். அதன் அர்த்தம் என்ன? தேவனால் நடத்தப்படுவது உண்மையானால் உங்க செருப்புக்கு வர கேரண்டி, உங்க செருப்புக்கு வர கேரண்டி. ஆமென். நான் தேவன் எவ்வளவு கண் வைத்து, உண்மையில் நான் கண் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். உண்மையில் கண் வைத்து, ஆண்டவரே இந்த தண்ணீரை கடக்கிறேன், ஆண்டவரே இப்பதான் ஒரு பிரச்சனை முடிஞ்சதுப்பா, இப்பதான் அடுத்த பிரச்சனை, ஆண்டவரே இது தாங்கிட மாட்டேன், ஆண்டவரே எனக்கு எது தாங்க முடியும், நான் எதை தாங்கிட மாட்டேன்னு அவருக்கு தெரியும். லாசரு மரித்து முதல் நாள் மரியாள் ஓடி போய் பார்க்கிறா, இயேசு இல்ல, அழுதுட்டு திரும்பி வரா. 2வது நாள் ஓடுறா, இயேசு இல்ல, அழுதுட்டு திரும்பி வரா. 3வது நாள் ஓடுறா, 3 முறை இந்த தண்ணீரை கடக்கிற அனுபவம். ஆண்டவர் 4வது நாள் அங்க வந்து நின்னுட்டார். போதகர் வந்திருக்கிறார், உன்னை அழைக்கிறார் செய்தி கேட்டு திரும்பி ஓடுறா. அவ ஓடும் போது அவளுக்கு ஆறுதல் சொல்ல வந்த யூதர்கள் என்ன சொல்லிட்டு போனாங்க தெரியுமா? இவ எங்க போய் அழ போறா? கல்லறை கிட்ட போய் அழ போறா. அதன் அர்த்தம் என்ன? இதுக்கு முந்தின நாள் இதை செஞ்சிட்டு இருந்தா. 3 முறை இந்த தண்ணீரை கடந்தாள். இதுக்கு மேல தாங்க முடியாது, இதுக்கு மேல நான் கண்ணீரோடு திரும்பினா என்னால முடியாது. 4வது நாள் இயேசு அங்கே வந்தார். இயேசு அங்கே வந்தார். இயேசு வந்து அவளை பார்த்து சிரிக்கல, அவள் கண்ணில் கண்ணீர் வந்தது, அவர் கண்ணில் கண்ணீர் வந்துச்சு. என் வேதனை என்ன என்பது அவருக்கு தெரியும், நான் நடக்கிற பாதை அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. எனவே தான் சொன்னா, நீ தண்ணீரை கடக்கும் போது நான் உன் கூட இருப்பேன். என்னால எவ்வளவு கடக்க முடியும் நடக்க பண்ணுகிறார். கணுக்கால் அளவு கடக்க பண்ணுகிறார், முழங்கால் அளவு கடக்க பண்ணுகிறார், இடுப்பளவு கடக்க பண்ணுகிறார். திருப்பி 1000 முழம் அளந்துட்டு அப்படியே இவனை பார்க்கிறார். என்னால் இது கடக்க முடியாது ஆண்டவரே, கடக்க முடியாது. திரும்ப நடத்தி கொண்டு போகிறார். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடக்கும் போது அது நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். எப்படி நீரூற்றானது? இவர்கள் கண்ணீரால் மாத்திரமா இல்ல, மழையும் குளங்களை நிரப்பும். ஹல்லேலூயா. தேவன் நல்லவர். எதுக்காக இந்த வார்த்தைகளை கத்து தந்து பேச வைக்கிறார் தெரியுமா? எதுவும் தெரியாம நடத்துகிறார் நம்ம நினைக்கிறோம். இந்த உலகம் தாங்க தெரியாம பேசும். நம்ம ஒரு இடத்துல போகலைன்னா அவங்களே நினைச்சிருவாங்க இதனாலதான் இவங்க வரல அப்படிம்பாங்க. இல்ல, உலகம் தான் நமக்குள்ள நம்ம சந்திக்கிற பிரச்சனைகள், நாம நினைக்கிற காரியங்கள்லாம் மற்றவங்களுக்கு புரியாது. நம்ம ஒரு விஷயம் சொல்லி பார்ப்போம், 2 விஷயம் சொல்லி பார்ப்போம், சொல்லி அவங்களால புரிஞ்சுக்கலன்னா கண்டுக்க மாட்டோம், அதுக்கப்புறம் இப்படி விட்டுருவோம். அவங்களா நினைச்சிருவாங்க இவங்க அதனால தான் இதனால தான். இதுதாங்க உலகம். நம்முடைய சரியான நிலை பாருங்கள். சாமுவேல் வர தாமதித்த போது சவுல் பலி செலுத்த ஆரம்பிச்சிட்டான். சாமுவேல்கிட்ட கேட்ட என்ன சொல்லுவார்? சவுல்கிட்ட கேட்டா, ஏன் சவுல் இப்படி பண்ண? நீங்க தானே லேட் பண்ணீங்க. சாமுவேல் ஏங்க லேட் பண்ணாரு? நைட்டு ஃபுல்லா சவுலுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருந்தார். சவுலுடைய செயலின் நிமித்தம் தேவனுக்கு மனஸ்தாபம் உண்டானதை அறிந்து இரவு முழுவதும் சாமுவேல் இருந்து ஜெபம் பண்றார். அடுத்த நாள் பலி செலுத்தப்படும் வேளையிலே சாமுவேல் வர என்ன ஆயிட்டு? தாமதம் ஆயிட்டு. அந்த பிரசன்ட் சிச்சுவேஷன், அந்த டைம் நடக்கிறத வச்சு நம்ம ஈஸியா நிறைய காரியம் செஞ்சு விடுவோம், நிறைய காரியத்தை பேசிடுவோம், ஈஸியா பேசிடுவோம்.
நடந்தது என்ன, இதுக்கு முன்னாடி நடந்தது என்ன பிரச்சனை, ஒரு ஆவிக்குரியவன் நிதானிப்பான். பேதுரு இயேசு கெனசரேத் கடற்கரைக்கு அருகே வந்தபோது திரளான ஜனங்கள் அவரை சூழ்ந்து வந்தார்கள். பேதுரு வரல. பேதுரு வலையை அழைச்சிட்டு தான் இருந்தான். பார்க்குறவங்க என்ன சொல்லியிருப்பாங்க, அவனுக்கு திமிர பாரு, நம்ம எல்லாம் ஒழுங்கா வந்திருக்கிறோம்ல அவர்கிட்ட, அவனுக்கு வந்தா என்ன, அவனுக்கு வர முடியாது. ஏன் வர முடியல? நைட்டு ஃபுல் அவன் பிரயாசத்தின் தோல்வி, அவன் சந்தித்த தோல்வி, அவன் சந்தித்த வெறுமை, அவன் சந்தித்த நஷ்டம், அவனுடைய வேதனை அவர்களுக்கு தெரியாது, அவனுடைய வேதனை அவருக்கு தெரியும். எனவே தான் மற்ற எந்த படகுக்கும் போகாமல் பேதுருவின் படகை தேடி வந்தார். என் நிலைமை நன்றாய் அறிந்தவர், பாவி என்னை அழைத்தவர், மீறின பின்பும் அப்படியே கைகளை உயர்த்தி சொல்ல, உம்மை போல் என்னை நேசிக்க ஒருவரும் இல்லை, நேசித்தவரில் இது போல உம்மை என கேட்கிற ஒவ்வொருவருக்கு இயேசுவின் நாமத்திலே சொல்றேன், உங்களால எதை தாங்க முடியும் எது தாங்க முடியாதுன்னு உங்களை நடத்துறவருக்கு தெரியும். உங்களை சுத்தி இருந்து பார்க்கிறவங்களுக்கு தெரியாது, உங்களை நடத்துறவங்களுக்கு தெரியும். யோபுவின் நிலைமையை பார்க்க சிலர் வந்தாங்க. அவங்க முதல்ல அழுதாங்க, அப்புறமா யோபுவை நீ இப்படி செஞ்சிருப்ப, அப்படி செஞ்சிருப்ப, இப்படி பண்ணிருப்ப. யோபு அவர்களை பார்த்து என்ன சொன்னான் தெரியுமா? நீங்க எல்லாம் காரியத்துக்கு உதவாத வைத்தியர்கள், நீங்க சேஃபான ட்ராக்ல நின்னுட்டு நீங்க ஈஸியா கமெண்ட் பண்றீங்க, ஆனா நான் போகும் வழியை அவர் அறிவார், அவருக்கு தெரியும். என் கால்கள் அவர் அடிகளை பற்றி பிடித்தது. அதன் அர்த்தம் என்ன? இந்த பாதையில் அவருடைய காலடியும் இருக்கு, அவருடைய காலடியும் இருக்கு. தண்ணீரை கடந்து வான்னு சொல்லல, என்னை கடக்க பண்ணினார், என்னை கடக்க பண்ணினார். எத்தனை பேர் நம்புறீங்க? கைகளை உயர்த்தி ஆமென். ஹல்லேலூயா. என்னை நேராய் நடத்துகிறார், என்னை சுற்றி நடத்துகிறார், என்னை கடக்க பண்ணுகிறார். எதற்காக? என்னை பிரித்தெடுக்க. தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவரிடத்தில் அன்பு கூர்ந்து யாரை சேர்த்து கொள்ள சித்தமா இருக்கிறாரோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறார். ஆமென். என்னாண்டவர் உங்களுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம், உமக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் நிந்திக்கிறாங்க, எல்லாரும் ஒதுக்குறாங்கப்பா. ஆண்டவருக்கு தெரியும், இவனால 3 முறை தான் அந்த தண்ணீரை கடக்க முடியும். 4வது முறை கடக்க முடியாதுன்னா அங்கிருந்து திரும்ப கொண்டு போவார், திரும்ப கொண்டு போவார். நமக்கு எது தாங்க முடியும் எது தாங்க முடியாது நம்மை நடத்துகிற தேவனுக்கு தெரியும். அப்படியே உங்க வலது கரத்தை உயர்த்தி ஒரு வார்த்தை சொல்லுங்க, நீங்க நடத்துங்க ஆண்டவரே, அது போதும் ஆண்டவரே. 4வதாக அதனுடைய 5வது வசனத்தை ஒரு விஷயம் கூட வாசியுங்கள். இன்னும் அவர் 1000 முழம் அளந்தார், அங்கே அது நான் கடக்க கூடாத நதியா இருந்தது. கடக்க கூடாத நதியா இருந்துச்சு. தண்ணீர் நீச்சாழமும், நீச்சல் ஆழம்னு சொல்லும்போது நம்ம கழுத்துக்கு மேல, அதாவது கணுக்கால் அளவு, முழங்கால் அளவு, இடுப்பளவு, இப்போ நேரம் இங்கே வந்துட்டு. இந்த கழுத்துக்கு மேலே தண்ணி போயிட்டுனாலே கால் தரையில் நிற்காது, அப்படி எழும்ப ஆரம்பிச்சிடும். இப்போ கணுக்கால் அளவு வரை தண்ணி இருக்கு. அப்போ வெளியேந்து பார்த்தா எதெல்லாம் தெரியும்? கணுக்கால் தண்ணியில் முங்கி இருக்குன்னா மீதி எல்லா பகுதியுமே தெரியும். முழங்கால் முங்கி இருக்குதுன்னா மீதி எல்லா பகுதியுமே தெரியும். இடுப்பு வரைக்கும் தண்ணி இருக்குன்னா இடுப்புக்கு கீழே என்ன இருக்குன்னு தெரியாது, இடுப்புக்கு மேல் பகுதி எல்லாமே வெளியே தெரியும். அவர் அளந்து அளந்து தேவனால் முழுவதுமாய் நடத்தப்படுகிற அனுபவத்தினுடைய அந்த குவாலிட்டி, அந்த பலன் என்ன அப்படின்னா, இந்த கழுத்து வர தண்ணிக்குள்ள போயிடும். அதுக்கு மேல மட்டும்தான் தெரியும். இப்ப எது மட்டும்தான் தெரியுது? தலை மட்டும்தான் தெரியுது. தலை யாரு? கிறிஸ்து. தேவனால் பூரணமாய் நடத்தப்படுகிற அனுபவம்
நம்மில் கிறிஸ்துவை மட்டுமே வெளிப்படுத்தும். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவனால் வேற எதுவுமே தெரியக்கூடாது. நான் என்கிற அந்த நிலை என்னைக்கு அடிபடுதோ அப்போதான் கிறிஸ்துவை நம்மில் வெளிப்படுவார். எல்லாமே தண்ணிக்குள்ள கண்ணுக்காலின் அனுபவத்துல துள்ளலாம் நல்லா துள்ளலாம். என்ன ஆராதனை இல்லை, துள்ளி குதிக்கலாம். முழங்காலின் அனுபவத்துல ரொம்ப துள்ளலாம், கொஞ்சம் அப்படி நடக்கலாம் கொஞ்சம் வேகமா. அந்த இடுப்பு அளவுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா. ஆனாலும் பாதி வெளியே தான் இருக்கு. 50-50. இந்த அனுபவம், இந்த கழுத்து வர போகிற அனுபவம் இப்போ அதுக்கு மேல அளக்கல. இந்த தண்ணீரின் அனுபவத்தை அதிகரிக்க பண்ணினது எதற்கு தெரியுமா? உன்னை மூழ்கடித்து சாகடிப்பதற்கல்ல, உன்னில் கிறிஸ்துவை வெளிப்படுத்துவதற்கு. கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா, ஆமென். உன்னை மூழ்க பண்ணுவதற்கோ, உன்னை இல்லாமல் போக பண்ணுவதற்கோ அல்ல. உன்னை பார்க்கிறவங்க கிறிஸ்துவை பார்க்கணும். தேவனால் நடத்தப்படுகிற அனுபவம் தேவை. சபையை பார்க்கிறவர்கள் கிறிஸ்துவை பார்ப்பார்களானால், கிறிஸ்துவினிடத்தில் திரளாய் ஜனங்கள் கூடி வந்தார்களா? இயேசு போற இடத்துல எல்லாம் ஜனங்கள் கால்நடையா நடந்து போறாங்களா? இன்னைக்கு இந்த அனுபவம் ஏன் இல்லை? விசுவாசிங்க இன்னைக்கு சர்ச்சுக்கு வர்றது ரொம்ப கடினமா இருக்குல்ல? ஏன் மற்ற ஜனங்க வர மாட்டேங்கிறாங்க? நாம் சரியாய் கிறிஸ்துவை காண்பிக்க தவறிவிட்டோம். கிறிஸ்துவை காண்பிக்கிறதுல கிறிஸ்துவை மட்டும்தான் காட்டணும். தலை கிறிஸ்து. நல்ல ஆவிக்குரிய அனுபவத்துல அவர் வளர. தேவனால் நடத்தப்படுகிறவன் நல்ல ஆவிக்குரிய அனுபவத்தில் வளரும். நல்ல ஆவிக்குரிய அனுபவம் என்பது என்ன? எல்லா வரத்தையும் வெளிப்படுத்துவது. வரங்கள் வேணும், வரங்கள் உண்டு, கண்டிப்பா உண்டு. சபைகளே யாதொரு ஆவிக்குரிய வரங்கள்லையும் குறைவு இருக்கக்கூடாது. அந்த நிறைவு தேவை. எல்லாவற்றுக்கும் மேல வரங்களை வைத்து மாத்திரமல்ல, ஒரு சபையினுடைய குவாலிட்டியை வெளிப்படுத்துவது. அதிலே கிறிஸ்து எந்த மட்டும் வெளிப்படுத்தப்படுகிறார். யோவான் ஸ்நானனை பார்த்து தூரத்திலிருந்து வந்தவங்க கேட்டாங்க, நீர்தான் மேசியாவா? அப்படி கேட்க காரணம் என்ன தெரியுமா? யோவான் என்ன அற்புதம் பண்ணார்? ஒரு அற்புதம் பண்ணல. யோவான் எப்போ வாயை திறந்தாலும் அவர் சொல்லுகிற வார்த்தை, நான் எவ்வளவேனும் சிறுக வேண்டும், நீர் எவ்வளவேனும் பெருக வேண்டும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவையே உயர்த்தி அவர் வெளிப்பட வேண்டும். ஆமென். நல்ல ஆவிக்குரிய தேவனால் அவர் இந்த அனுபவத்தில் தான் நடத்துவார். ஆமென். அவருடைய நாமம் மகிமைக்காக. ஏசாயாவில் அந்த வார்த்தை இருக்கிறது பாருங்கள். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 63வது அதிகாரம், அதனுடைய 14வது வசனம். கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களை பள்ளத்தாக்கிலே போய் இறங்குகிற மிருக ஜீவன்களைப் போல இளைப்பாற பண்ணினார். இப்படியே தேவரீர் உமக்கு மகிமையுள்ள கீர்த்தி உண்டாக்கும்படி உம்முடைய ஜனத்தை நடத்தினார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் நமக்கு பெயர் பிரஸ்தாபம் உண்டாக்கல்ல நடத்துறது, அவருக்கு மகிமையுள்ள கீர்த்தி. நான் என் மகிமைக்கென்று ஏற்படுத்தின என் ஜனம். அவருடைய மகிமைக்காக தேவன் நம்மை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். கச்சையானது மனுஷனுடைய அறைக்கு சேர்க்கையா இருப்பது போல நான் ஜனத்தை என்னுடைய மகிமையாக சேர்த்துக் கொண்டேன். அவருக்கு மகிமை உள்ள தேவனால் நடத்தப்படுகிற அனுபவம் நம்மை பார்க்கிறவர்கள் கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவார்கள். அப்படிப்பட்ட நற்கிரியைகள் நம்மில் வெளிச்சமாக வெளியரங்கமாக வெளிப்படும். இந்த அனுபவத்தினோட நடத்துகிறார். ஏன் இந்த தண்ணீரின் அனுபவம் தெரியுமா? கிறிஸ்துவை வெளிப்படுத்த. 5வது 6வது வசனத்தை வாசியுங்கள். எசேக்கியேல் 47:6. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே இதை கண்டாயா என்று சொல்லி என்னை நதியோரமாய் திரும்ப நடத்தி கொண்டு போனார். அடுத்து எப்படி நடக்கிறாங்க தெரியுமா? பேசிக்கொண்டே நடத்துகிறார். ஆமென். தேவன் எப்படி நடத்துகிறார்? ஃபர்ஸ்ட் எல்லாம் பேசல, ஃபர்ஸ்ட் நடத்திட்டே போயிட்டு இருக்கிறார். ஆனா கடக்க முடியாத அனுபவம், அதாவது இந்த நல்ல ஆவிக்குரிய அனுபவம், கிறிஸ்து மாத்திரம் வெளிப்படுகிற அந்த அனுபவத்துக்குள்ளே கொண்டு வந்துட்டு இப்போ பேசிக்கொண்டே நடந்து போகிறார். தேவனோடு சஞ்சரிக்கிற அனுபவம் தேவன் நடத்துகிறது அதற்கு தான். எகிப்திலே அடையாளங்களையும் அற்புதங்களையும் கண்டார்கள், உண்மை. ஆனால் எகிப்தை விட்டு வெளியே வந்த பிறகுதான் மேக ஸ்தம்பத்திலும் அக்னி ஸ்தம்பத்திலும் இருக்கிற கர்த்தரை கண்டார்கள். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டே இருந்தானாம். சஞ்சரித்து கொண்டிருக்கும் போதே அவன் காணாமற் போய்விட்டான்.
அதை குறித்து எபிரேயர் 11வது அதிகாரத்தில் அருமையான ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 11:5 வாசியுங்கள். விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டதினாலே காணப்படாமற் போனான். அடுத்த வார்த்தை, அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பொதுவாகவே ஒருத்தங்க இறந்ததுக்கு அப்புறம் அவங்கள பத்தி பயங்கரமா பேசுவல்ல. ஆனால் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே ஏனோக்கை குறித்த சாட்சி என்ன தெரியுமா? அவன் தேவனுக்கு பிரியமானவன். ஏன் தெரியுமா? அவனுக்கு நியமித்த பாதையில் அவன் அவரோடு சஞ்சரித்து கொண்டே போனான், சஞ்சரித்து கொண்டே இருந்தான். தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கிறான், தேவனோடு பழகுகிற, உறவாடுகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு இடத்துல தான் கதறுவார். இந்த இடத்துல தெரியுமா? பிதாவோடு உள்ள அந்த உறவு துண்டிக்கப்பட்ட அந்த சில நிமிடங்கள் சிலுவையிலே. அதற்கு முன்னாடி எல்லா இடத்திலும் பிதாவே 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 என்பார். ஒரே ஒரு இடத்துல என்னுடைய உங்களுடைய அக்கிரமங்கள் அவர் மேல் சுமத்தப்பட்ட அந்த சில மணி நேரம் அவரால் பிதாவை காண்டாக்ட் பண்ண முடியல, பார்க்க முடியல. அப்பொழுது அவர் கதறினார், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீரென. தாங்க முடியல. அவரோடு பழகுகிற, அவரோடு சஞ்சரிக்கிற அனுபவம் நமக்கு தேவை. தானியேலுக்கு சட்டம் தெரியுது. ராஜாவை தவிர வேற யாரை நோக்கி ஜெபம் பண்ணாலும் வணங்கினாலும் சிங்கக்கபில தூக்கி போடுவாங்க. தானியேல் கேட்கிறேன், எவ்வளவு நாள் இந்த சட்டம்? ஜஸ்ட் 1 month தான், 1 மாசம் மட்டும் ஜெபம் பண்ணாம இருந்திருக்கு. தானியேல் சொல்றார், என்னால ஒரு நாள் கூட இருக்க முடியாது, என்னால ஒரு நாள் கூட இருக்க முடியாது. சரி, நான் என்னுடைய கேள்வி, அப்படி 1 மாசம் தானியேல் ஜெபிக்காம இருந்தா ஆண்டவர் தண்டிப்பாரா? தண்டிக்க மாட்டார்ல. அப்படி இருந்தும் ஏன் தானியேலுக்கு வாழ முடியாதுங்க? ஜெபம் பண்ணாம இருந்தா தானியேல் செத்துருவான். முடியாது. தானியேலுக்கு மூச்சு நின்றோம். சிங்கக்கபில போடுங்க. நான் அப்படி ஜெபம் பண்ணாம இருந்தா முடியாது, அவரோடு பேசாம முடியாது. நேசம் மரணத்தை விட வலியது. நேசம் மரணத்தை விட வலியது. தேவனோடு, தேவனால் நடத்தப்படுகிறவன் அவன் தேவ சமூகத்தை நோக்கி நடத்தப்படுவான். அவன் தேவனால் சுற்றி நடக்கப்படுவான். எகிப்தை விட்டு தூரமாய் கொண்டு போகப்படுவான். அவன் தண்ணீரை கடக்க பண்ணுவார். அவன் பிரித்தெடுக்கப்படுவான். தேவனால் நடத்தப்படுகிற நல்ல ஆவிக்குரிய அனுபவத்திலே வளருவான். தேவனால் நடத்தப்படுகிறவன் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருப்பான். அவனே தேவனுக்கு பிரியமானவன் என்று சாட்சி பெற்றவனாயிருப்பான். ஹல்லேலூயா. தேவனால் நடத்தப்பட விட்டு கொடுப்போம். என்ன நடத்துங்க, உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி நடத்துங்க. ஆண்டவரே, நல்ல பரிசுத்த ஆவியானவர் என்னை செவ்வையான வழியில் நடத்துவாராக. எல்லாரும் கண்களை மூடி தேவ சமூகத்திலே தாழ்த்தி, அப்படியே தலைகளை தாழ்த்தி, Thank you Holy Spirit. We bless your name, Lord. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. நீரே என் தேவன், நல்ல பரிசுத்த ஆவியானவர் செவ்வையான வழியிலே நடத்த வேண்டுமே. செவ்வையான நீரே என் தேவன், நீரே. முடிந்த ஒரு 2 நிமிஷம் முழங்கால் படிக்கிட்டு நல்ல அப்பாவை பார்த்து சொல்லுங்க, என்னை நடத்தி சொல்லுங்கப்பா. செம்மையான வழியில என்னை நடத்தி சொல்லுங்கப்பா. நீங்க நடத்தி சொல்லுங்கப்பா. என்னை நீங்க நடத்தி சொல்லுங்கப்பா. நீரே என் தேவன், நீரே என் தேவன், நல்ல பரிசுத்த ஆவியானவர். நீங்க என்ன நடத்துறதெல்லாம் என்ன நன்மைக்காக, என்னை ஆசீர்வதிப்பதற்காக, நன்மையை காண பண்ணுவதற்காக, பரிசுத்த வாசஸ்தலத்தை
ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே, மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தெய்வமே, துணையாளரே. ஒரு 2 நிமிஷம், ஒரு 2 நிமிஷம் அப்படி 2 கைகளை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. என்ன அப்படி நடத்துங்க, இப்படி நடத்துங்கன்னு பல நேரத்துல நம்ம பாதைகளை காண்பித்து ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கிறோம். இல்ல, நேரா நடத்துகிற இடத்துல நேரா நடத்துவா, சுற்றி நடக்க பண்ணுகிற இடத்துல சுற்றி தான் நடக்க பண்ணுவா. பைபிள் அதுதானே சொல்லுகிறது. நீ தாமதித்தாலும் காத்திரு, நிச்சயமா வரும். நீ தாமதித்தாலும் காத்திரு. ஆண்டவரே, இந்த தண்ணீர் எல்லாம் கடக்க பண்றீங்க, ஆண்டவர் சொல்ல நான் கூட தான் இருப்பேன், நான் பிரித்தெடுத்திருக்கிறேன்ப்பா. ஊரில் ஒருவனும் வம்சத்தில் 2 பேருமாய் தெரிந்தெடுத்திருக்கிறான். நீ பிரித்தெடுக்கப்பட்டவன், நீ அவருடையவன், நீ அவருடையவள். ஆனாலும் உன் திராணி அவருக்கு தெரியும். கிறிஸ்து உன்னில் வெளிப்பட உன்னை நடத்துகிறார். உன்னை எகிப்தை விட்டு தூரம் கொண்டு போக நடத்துகிறார். உன்னை தமக்கண்டு பிரித்தெடுக்க நடத்துகிறார். கிறிஸ்துவினில் வெளிப்பட நடத்துகிறார். நீ தேவனுக்கு பிரியமானவன் என்று சாட்சி பெற தேவன் உன்னை நடத்துகிறார். அப்பா, என்ன நடத்துங்க அப்பா. 2 கைகளை உயர்த்தி சொல்லுங்க. நீரே என் தேவன், நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழி நடத்துங்கப்பா, நடத்துங்கப்பா. சொல்லுங்க. நீரே என் தேவன், நீரே என் தேவன், க்ளோரி, நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழி சொல்லுமா. மேக ஸ்தம்பமே, மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே, இயேசுவே, தகப்பனே, கர்த்தர் தந்த நல்ல வார்த்தைகளுக்காய் நன்றியோடு கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. எங்களை நடத்துகிறவரே, நன்மையை காண்பிக்கிறவரே, உமக்கு கோடி ஸ்தோத்திரம். உமக்கே எல்லா மகிமையும், உமக்கே எல்லா துதியும், உமக்கே எல்லா கனமும் செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றியப்பா, நன்றி ராஜா. ஆமென், ஆமென், ஆமென். ஹalleluya. பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றி நிறைந்த இருதயத்தோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், வாழ்த்துகிறோம். எங்களை நடத்துகிறவர் நீரப்பா. பிரயோஜனமாய் இருக்கிறதை போதித்து நடக்க வேண்டிய வழியில் எங்களை நடத்துகிற எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீ தந்த இந்த நல்ல ஆராதனை வேளைக்காய் ஸ்தோத்திரம். பாட, துதிக்க, ஆராதிக்கும் வார்த்தையினால் பலப்படவும் உயிரடையும் உணர்வடையும் தேவன் பாராட்டின கிருபைகளுக்காய் நன்றி. இந்த பிள்ளைகளை சமாதானத்தோடு காத்துக்கொள்ளும், எல்லா தீங்குக்கும் பொல்லாப்புக்கும் விலக்கி மறைத்து காத்துக்கொள்ளும். இந்த மாதம் உடைய பிள்ளைகள் நன்மையை காண்பிக்கிற, நீர் நன்மையை காண்பித்து கொடுக்கிற மாதமாய் இந்த மாதம் உடைய பிள்ளைகளுக்கு இருப்பதாக. ஆண்டவரே, எல்லா தீங்குக்கும் பொல்லாப்புக்கும் விலக்கி மறைத்து காத்துக்கொள்ளும். கர்த்தர் ஆசீர்வதியும், கிருபைக்குள்ள மூடி மறைத்துக் கொள்ளும். எல்லா மகிமை, கனம், துதி, ஸ்தோத்திரம் ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் இரக்கமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஹalleluya.